பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிப்போம். ஓகே, அப்ப பரணி அப்டேட் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஹலோ, யாரா பேசுறீங்களா? இல்ல பரணி இன்னும் நான் பேசல. ஆரம்பிக்கல ப்ரோ. ஆரம்பிக்கல பரணி. பரணிக்கு நம்ம பேசுறது கேக்குதா இல்லையான்னு தெரியல. கேக்குதுண்ணா. அப்துல் கலாம் வாய்ஸ்லாம் கேக்குது. ரைட், ஓகே. அப்போ வந்து பரணி அப்டேட் சொல்லுங்க சீக்கிரம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட். குட் பேட் அகலி செகண்ட் சிங்கிள் காட் பிளஸ் யூ ப்ரோமோ வந்துச்சு. அனிருத் அவர்கள் தான் வந்து அந்த சாங் பாடியிருக்காரு. ஃபுல் சாங் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட். அதே மாதிரி ஒரு நிமிஷம், மேரேஜ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு தமிழ் ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு. சுனில் தேவ் அப்படின்றவர் தான் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு ஃபீல் குட் மூவின்னு நினைக்கிறேன் போஸ்டர் பார்த்தா. ஸோ ஜிவி பிரகாஷோட பிளாக்மெயில் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எம்ஏ மாறன், அதுக்கப்புறம் சாம் சிஎஸ் மியூசிக்கு. கனிமா அந்த சாங் வந்து இன்ஸ்டாகிராமில் 50K ரீச் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு ப்ரோமோ மாதிரி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி த பூட்னி அப்படின்ற ஒரு ஹிந்தி ஹாரர் காமெடி படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எம்புரான் படத்துலேருந்து காப்பவர் அப்படின்ற சாங்கோட லிரிக் வீடியோ வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு நியூஸ் இது பார்த்தேன். இவரு ஷேர் பண்ணியிருந்தாப்புல, ஏதோ விஜய் சேது விளாக்ஸ் அவர் ஹீரோவா நடிக்கிறாராம், அவரே டைரக்டரா, வேல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு. தெரில ப்ரோ. வேல்ஸ் ப்ரொடக்ஷன்னா அப்படி எந்த நியூஸும் நான் கேள்விப்படல. அப்படி பிரகாஷ் ப்ரோ ஏதாவது கிளியராக இது வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்ல நானும் கேள்விப்படல. ஓகே ஓகே, இவரு தான் வந்து போட்டிருந்தாரு. டாப்ஸி இருக்காங்களா? இல்ல மாவீரன் என்ன சொன்னீங்க, என்னன்னு புரியல. டக் லைஃப்ல டாப்ஸி இருக்காங்களா? படமும் சயின்ஸ் ஃபிக்ஷனும் கொஞ்சம் கலந்துருக்குமா? டக் லைஃப்ல சயின்ஸ் ஃபிக்ஷனா? ஆமா, தசாவதாரத்துல அந்த வயலை வச்சு தானே கதை, அது சயின்ஸ் ஃபிக்ஷன் தானே. ரைட், ஓகே. சரி ரைட்டு. நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒருவேளை இந்த செகண்ட் சிங்கிள் வரணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக காண்டாயிருப்பாங்க நிறையா பேர். ஏன்னா வந்து இந்த வாரம் வந்துடும், வீக்கெண்டில் வந்துடும், ஞாயிற்றுக்கிழமை வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டியாச்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமையே வரலன்னா காண்டாயிருப்பாங்க. ஒரு ஒரு வழியாக ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் சிங்கிள் வருது. அதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ப்ரோமோட வந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரியே அனிருத் சிங்கர், இந்த ஆல்மண்ட் ரோல் மாதிரி ரோகேஷ் லிரிக்ஸு கூட வந்து அடிஷனலா சர்ப்ரைஸா வந்திருக்கிறது பால் டப்பா. என்னன்னா அந்த பால் டப்பா வந்து சோலோவா இந்த பாட்டை டிஎஸ்பி இசையில பாடினதா சொல்லி முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணப்ப இந்த பால் டப்பா தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு நியூஸ் வந்துச்சு. இப்போ வந்து இந்த படத்துல இந்த வெர்ஷன்ல ரேப் போர்ஷன் மட்டும் அவர் பாடுறாரு. சாரி, நடுவில் குறுக்கிட்டது மன்னிக்கணும். இல்லை எம்புரான் அந்த படத்துல இருந்து ஒரு அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒரு 17 கட் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. சில டைலாக்ஸுமே வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் வர சில காட்சிகள் வந்து சில பேரை வந்து புண்படுத்துறதுனால அதை வந்து இந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறதாக நியூஸ் வந்துருக்கு. நியூஸ் சேனல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அன்கட் வேர்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இன்னைக்கு நாளைக்கு ஓடும். அதுக்கப்புறம் மேபி வந்து எடிட்டட் வேர்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த நியூஸை நானும் பார்த்தேன். ஆனா வந்து உண்மையாலுமே அன்வான்ட் ஒன்று தான். 17 சீனை கட் பண்றாங்க அப்படிங்கிறதுனா ரொம்ப கஷ்டம் தான். யாராவது பார்க்கணும்னா பார்த்துருங்க. இல்ல புரியல. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2 நாள் பாக்க நம்மள பார்த்தா பைத்தியார மாதிரி இருக்கா? எனக்கு புரியலையே.
அப்படி இல்ல ப்ரோ, இது வந்து போரிங் காரணமா இல்ல, இது வந்து கான்ட்ரவர்சி காரணமா. கான்ட்ரவர்சி காரணமா? கான்ட்ரவர்சி தான் வந்து பிரச்சனை. என்னன்னா வந்து இப்ப என்ன நார்த்ல பேசுறாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு ஹிந்து மதத்துக்கு எதிரான படம், ஹிந்துத்துவாக்கு எதிரான படம். அதாவது குஜராத் மத கலவரத்தை பேஸ் பண்ணி இந்த படம் இருக்கும். 2002 நடந்த கலவரம், அந்த கலவரத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஆமா, அந்த கலவரத்தை பேஸ் பண்ணி அது ஒரு 20 நிமிஷம் நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது பிருத்திவிராஜ் சுகுமாரன் பேர் வர வரைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த மெயின் விஷயமும் ஓடி இருக்கும். அதுல விஷயங்கள், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அதுல இருக்கு, படத்துல இன்னும் நிறைய இருக்கு. பட் அந்த 20 நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி அவங்க சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அவங்க அது வந்து மனம் புண்பட்டுருச்சு, அது போக வந்து இது வந்து ஒரு சைடா இருக்கு அப்படி இப்படிட்டு இருக்காங்க. ஆனா சொல்ல போனா ஒன் சைடா எடுத்த படங்களை அவங்க கொண்டாடுறாங்க. கொஞ்சம் 2002 நடந்த உண்மை சம்பவங்களை கொஞ்சம் படத்துல சேர்த்தா அது ஒன் சைடா இருக்குன்னு சொல்லி கான்ட்ரவர்சி ஆகுறாங்க. என்ன பிரச்சனை தெரியல, அதை விட்டு அதை பத்தி பேசணும்னா நிறைய பேசணும். அது அரசியல் சார்பாகவும் போகுங்கிறதுனால அந்த அரசியல் ஸ்பீச்சை கட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். ஹலோ பிரகாசனா, வாங்க ஸ்மார்ட் சார். ரொம்ப நாளா ஸ்பீக்கர்ல ஆளாகானா, ஜஸ்ட் ஆமா லிசனர்ல இருக்கீங்க. ஒர்க்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிட்டேனா, அதான் நாளைக்கு வீரதீர சூரன் படம் பார்த்தேன் நேற்று. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம ஸ்பேஸ் நேற்று யூடியூப்ல ஃபுல்லாமே எல்லாமே கேட்டேன், டிஸ்கஷன் பண்ணியிருந்தீங்க. நான் அதுக்கு முன்னாடி மூவி ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அது இழுபறி ஆகி அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ தான் ரிலீஸ் ஆச்சா. அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். எனக்கு ஆக்சுவலி ட்ரெய்லர் டீசர் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. விக்ரமும் தங்கலானுக்கு அப்புறம் தங்கலானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அதுக்கப்புறம் சரி இதுல எக்ஸ்பெக்டேஷன் ஹெவி. ஒருவேளை எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பண்ணி போனதுனால என்னை ஃபுல்லாவே சாட்டிஸ்ஃபைடே பண்ணல. உங்க ரிவ்யூஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேற்று ஸ்பேஸ் ஃபுல்லாவே பார்த்தேன். நேற்று 1 hour ஸ்பேஸ் போயிருக்கு, ஃபுல்லாவே பார்த்தேன். அதுக்கப்புறம் பரணி ப்ரோவும் பேசியிருந்தாரு, ஆதி ப்ரோ, நீங்க, மாவீரன் எல்லாருமே பேசியிருந்தீங்க. இது வந்து நீங்க அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது வந்து ஸ்டார்டிங்ல ஒருத்தரோட இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அவர் இதுலயே முடியும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது உலக படம் அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிளியராகவே தெரியல. அதே மாதிரி மலையாள படம், ரொம்ப படம் நான் மலையாள படம் பார்த்ததுனால எனக்கு அந்த மலையாள படம் மாதிரிலாம் தெரியல. அந்த ஒன்லைனர், அந்த சிங்கிள் ஷாட்லாம் இருந்துச்சு, லைட்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. கேமராமேன் தேனீஸ்வர் அவர் மிரட்டி விட்டுருவார் எப்பவுமே, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் சார் அவரோட அந்த ஏஜ் இப்போ வந்து அவருக்கு ஒரு 55 சம்திங் ஏஜ் ஆகுது, அந்த மாதிரியே தெரியல, அவ்வளோ ஃபிட்டா இருந்தாரு, சூப்பரா கொடுத்துருக்காரு. ஆனா ஸ்கிரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், நான் என் ஃப்ரெண்டு கூட தான் அன்னைக்கு போனேன், போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா போச்சு, ஹைப் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ KGF 1 and 2 பாத்தீங்கன்னா அந்த மூவில இப்படிதான் ஹீரோக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு காமிச்சிருவாங்க. ஆனா இதுல வந்து காமிக்க போறாங்க ஒரு சம்பவம் அது இதுனாங்க. இன்ட்ரோல் பிளாக்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபன்னியா முடிச்சிருப்பாங்க. என்னடா ஏதோ சொன்னாங்க, அதுக்கப்புறம் சரி செகண்ட் ஹாஃப்ல இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட் இது பண்ணிட்டு சம்திங் ஏதோ டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு. எனக்கு அந்த டேரக்டர் மேல, அவர் ரீசெண்டா எடுத்த மூவி சித்தா, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். சிந்து பார்த்து தவிர மீது எல்லாமே அவரோட ரைட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா இந்த இதுல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மிஸ் ஆயிருச்சுன்னா. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தேன், எனக்கு நிறைய பேசுனீங்க. எனக்கு என்ன பிரகாஷ் அண்ணா எப்பவுமே கரெக்டா ரிவ்யூ சொல்லுவாரு. அவரோட ரிவ்யூஸ் நான் ஆல்ரெடி உங்க ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்டுக்கு. இந்த அண்ணா எப்பவுமே இவரை நான் ஃபாலோ பண்ணுறா, சூப்பரா சொல்லியிருக்காரு, வான்னு அவனை கூப்பிட்டு இருந்தேன். பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவன் வெளியில வந்தோன்னா என்னடா இந்த படம் அன்சாட்டிஸ்ஃபைடு தான் இது வந்து. அதுக்கப்புறம் பரணி ப்ரோவோட ரிவ்யூ ஆல்ரெடி வந்து பார்க்க அவரும் போட்டிருந்தாரு, ஓகே. அதுக்கப்புறம் நேற்று நம்ம சுகுமார் அண்ணன் பேசியிருந்தாரு, அவரு எல்லாமே எனக்கு அவங்களோட இதுதான் ஏதாச்சு. அதுக்கப்புறம் அவரு ஆதி ப்ரோ ரிவ்யூ, ஆதி அண்ணா ப்ரோ ரிவ்யூ வந்து பார்க்க இது போட்டிருந்தாரு. அதோட நான் மேட்ச் ஆகுதுன்னா சரி அவர் ரிவ்யூ தேடி போய் பார்த்தேன். ஸ்டார்டிங்ல அவர் எல்லாமே அதெல்லாம் சூப்பரா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கீழே முடியும் போது ஃபுல் ஒரு நல்ல திருப்தியே ஏற்படலை. ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பின்னாலாம் அது டீயை கொட்டினதான் அந்த ஸ்பாய்லர் ஆல்ரெடி பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் யாரு அது இதுன்னு ஒரு ஒரு ரொம்ப நான் ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியா இருந்ததுனால என்னமோ எனக்கு கிளீனாவே உட்கார்ல. ரைட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஓபி அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நீங்க ரொம்ப ஹைப் பண்ணி சொன்னீங்களா, நான் வந்துட்டு இது இன்னைக்கு கண்டிப்பா நான் கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி நம்ம தான் ஸ்பேஸ்ல பேசுவோமே, இன்னைக்கு போய் பேசலான்ட்டு வந்தேன். அதே மாதிரி முக்கியமா நான் பரணி ப்ரோ எல்லாருமே ரவுண்டு கட்டிட்டீங்க. எனக்கு வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்பேஸ் என்னது பாக்குறேன். அவர் என்ன சொன்னாரு, ஓகே இந்த ஓப்பனிங் சீன்ல உமன் வயலன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு இது போட்டுருக்காரு. அவர் வந்து நியர்பை ஸ்டேட்ல உள்ளவர், அங்க உள்ளதெல்லாம் போட்டுறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பேசும்போது தானே அடுத்தடுத்து இதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்லயே அந்த மாதிரி பண்றாங்க, கீழே ஏன் போடலன்னு அவரோட ஒப்பீனியனை தான் சொல்றாரு. அதுக்கு நான் சுத்து போட்டு ரவுண்டு போட்டு அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது கேட்கவே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்போ பரணி ப்ரோவோட ஏஜ் வேற, பிரகாஷ் அண்ணாவோட ஏஜ் வேற. அவர் வந்து சொல்றாரு வந்து
என்ன சீனுக்கு சொன்னாரு? அந்த அறைவாங்கல அந்த சீனுக்கா? எதுக்கு ஆமா ஆமா சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் சீன் அதே கேட்கல. அவர் வந்து அந்த சீனுக்காக எல்லாம் வேற சொல்லல. யாரும் ரவுண்டு கட்டல ப்ரோ. அவர் தான் ஸ்பேஸ ஒரு அரை மணி நேரம் ரவுண்டு இல்ல கட்டிட்டாரு. இல்ல, நானே இதை படம் ஸ்கிப் பண்ணுங்க பார்த்துட்டேன், நான் எனக்கே சொன்னேன். புரியல எந்த சீனுக்காக பரணி நீங்க சொன்னீங்க. அவர் வந்து அந்த சீனை சொல்லல, சீன் வந்து அந்த படத்துக்கு ஆப்டா தான் இருந்துச்சு. கீழே வந்து டிஸ்க்ளைமர் வந்து இந்த மாதிரி இல்ல போடலாம்ல, ஏன்னா அந்த சீன் எங்களோட இல்ல, மலையாள அதுக்கே மூவிஸ் எனக்கு தெரியலங்கிறேன். அந்த மாதிரி போடணும்னு அவசியமா எனக்கு படவே இல்லை. அதான் எந்த சீனுக்காக அவர் சொன்னாருன்னு தெரிஞ்சா நானும் இல்ல கொஞ்சம் இல்ல ரிலேட் அது ஆக்சுவலா பண்ணிப்பேன். போடணுமோ ஓப்பனிங் வேண்டாமோ சீன் அது வந்து நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல அவர் வந்து அதுக்கு அவரோட அடுத்து வரும்ல, ஒப்பீனியன். அதுக்கு அடுத்து வருவோம். ஏன்னா வந்து நேற்றே வந்து படத்தை பத்தி பேசுறோம்னு சொல்லிட்டு படத்தை பத்தி பேசாம அதை பத்தியே பேசி நேற்று கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தமிழ்ல ஓடி ஆமா போச்சு. ஆமா நான் படத்தை பத்தி அதுதான் டிஸ்கஷன் போல. அது கமெண்ட்ல வேற ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஏப்பா தேவையில்லாத ஒரு சென்சார் பத்தி பேசி அதுவே அது அன்வான்ட் டாபிக், அதை வச்சு ஒரு அரை மணி நேரம் கம்மியா பேசி ஓட்டிட்டீங்களே, படத்தை பத்தி டிஸ்கஷன் சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே இல்லையான்னு. இன்னைக்கு அது போக ஆமா வேணா, ஆமா படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஒரே ஒரு வழி தான் சொல்ல விரும்புறேன். அதைத்தான் நானும் சொன்னேன். ரசனைகள் மாறுதலுக்குட்பட்டதுதான். ஓகேங்களா, ரசனை கண்டிப்பா ஒவ்வொரு கண்டிப்பா ஆளுக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் முடியாது. வந்து எனக்கு இப்போ அவர் எனக்கு வந்து படம் சூப்பரான நல்லா இருந்துச்சு. ஒரு சில குறைகள் மட்டுமே இருந்தாலும் நல்ல படம். ஒரு உண்மையிலே ஒரு என்டர்டைன் படம், ஒரு கமர்ஷியல் படம். நான் அந்த வேர்ல்டு கிளாஸ் சினிமா நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு கமர்ஷியல் படம் இது. நான் அதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் கமர்ஷியல் படம், அதுல இவ்வளவு எதிர்பார்க்க வேணாம், அவ்வளவுதான் நம்ம சொன்னது. அதான் நம்மளது, அவ்வளவுதான். மற்றபடி ரசனைகள் எப்பவுமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். கண்டிப்பா கண்டிப்பா ரசனைகள் ஒப்பீனியன் வந்து ஒவ்வொரு ஆளுக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா உங்க ரிவ்யூ இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண மூவிஸ் ரிவ்யூஸ், இவர் என்ன படம் எல்லாம் பாத்துருக்காருன்னு பார்க்கும்போது ஓரளவு ரிலேட் பண்ண முடியும். ஓகே, நம்மளோட பிரதிபலிப்பா இருக்காரு ஓரளவு எல்லாமே அப்படின்னு உங்களை தான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த படத்துல எனக்கு உண்மையிலே மேட்ச் ஆகல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் கேக்குதுண்ணா. சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. அதே மாதிரி ஓகே தான் இந்த மூவி வந்து ஓகே, அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அருண்குமார் டேரக்டரோட ஸ்டாண்டர்டுக்கு இந்த படம் இல்ல. அவர் வந்து நைட் அதே மாதிரி இன்னொரு இந்த ரிவ்யூல அவர் அருண் பிலிமி அவர் என்னன்னா கைதி படம், அதுக்கப்புறம் வெற்றிமாறன் படத்து கூட எல்லாம் கம்பேர் பண்ணியிருந்தாரு. நைட்ல எடுக்கிறது, அதுக்கப்புறம் கைதி மாதிரி இருந்துச்சு, அதுன்னு என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. அப்பெல்லாம் இதுல அந்த படத்துல எதுவுமே கிடையாது. மாவீரன் தான் ஒருபடி ஸ்பேஸ்ல போகும்போது வேல்டு சினிமாஸ் அதுக்கப்புறம் ஏதோ இது போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு. நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே சூப்பரா இருக்கு ஓகே அப்படின்னு தான் நினைச்சு போனேன். ஆனா சாட்டிஸ்ஃபைட் ஆகல. என்னோட ஒப்பீனியன் இது. அதை தான் ஜஸ்ட் ஷேர் பண்ணலான்ட்டு பண்ணேன். எனக்கு ஒரே ஒன்று புரியல. கரெக்ட் தான். நெகட்டிவ் பிரகாஷ் சொல்றவங்க சொன்ன வேற மாதிரி ஏதாவது படம் ஒப்பீனியன் பார்த்துருக்காங்க, நான் மாறுபடும். ஏதாவது வேற எனக்கு படம் பார்த்தேன் புரியல. சூர்யா இருந்து கமல் இருந்து இன்னுமே எனக்கு விக்ரம் படம் செட் ஆகல. அது ஒரு 400 கோடி பண்ணி உலகமே கொண்டாடினாலும் எனக்கு அந்த படம் என்னமோ செட் ஆகல. அந்த மாதிரி தான். ஆமா ஆமா மகேஷ், உண்மையிலே ரசனைகள் மாறுபடும். அதே மாதிரி மாரியன் சொன்ன மாதிரி தான், அவருக்கு வந்து விக்ரம் படம் பிடிக்கலன்னா எனக்கு அவரோட ஃபேவரட் ஆல் டைம் அனிமல் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அனிமலுக்காக அவர் ஒருத்தர் கூட ஃபைட் எல்லாம் போட்டுருக்காரு. அப்ப பிஜிஎம் எல்லாம் இது பண்ணாரு. அது இப்பவும் எனக்கு மைண்ட்ல இருக்கு. எனக்கு அனிமல் உண்மையிலே பிடிக்கல அது. ஆனா அன்னைக்கு பேசினாங்க, இவரு ஏன் அனிமல் படம் பார்த்துட்டு இவர் வெறும் ஹைப்பா சொல்றாரு, அப்படி அந்த படத்துல எடுத்துட்டு போற டேக் ஆஃப் ஆகும் ஒரு மெசேஜும் கிடையாது. அனிமல் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இல்ல ப்ரோ. அதான் அதை பத்தி சொன்னா அப்படின்னு நம்மள எதுவும் நினைச்சு பாருதான். அப்படி படம் வர்றதில்லைன்னு சொன்னேன். ஓகே 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 ப்ரோ. மகேஷ் ப்ரோ ஏதாவது சொல்லணுமா? நடுவில் கட் ஆயிடுச்சு. இல்ல அதான் இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏதாவது வேற ஏதாவது படம் மாத்தி பார்த்துட்டேனா இல்ல புரியல. எல்லாருமே இப்படி நெகட்டிவா சொல்றாங்க. எனக்குலாம் பயங்கர எங்கேஜிங்கா இருந்தது. பிரகாஷ் சொன்ன ஒவ்வொரு ரிவ்யூவும் எனக்கு அப்படியே கனெக்டடா இருந்தது. நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ரிவ்யூ படிச்சேன் நானு. அவர் போட்டிருந்த ரிவ்யூ எல்லாம் எனக்கு பர்ஃபெக்டா நான் பார்த்ததுக்கு அப்புறம், நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தேன், எனக்குலாம் 100% அவர் சொன்னதெல்லாம் மேட்சா இருந்தது. எனக்கு பயங்கர ஃபுல்லான எங்கேஜிங்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நிறைய பேர் லேகிங் நாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு நல்லா ஃபுல்லா எட்ஜ் ஆஃப் த சீட் மாதிரி தான் இருந்தது. என்ன ஆக போகுது, அப்புறம் அவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவீரன் கூட நேற்று சொல்லியிருந்தார். 100% அது எனக்கும் அதே தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் அந்த கொடுத்துருந்த பில்டப்புக்கு ஏற்றாப்புல அந்த விக்ரம் பண்ற அந்த இதெல்லாம் வந்துட்டு சம்பவம்னு சொன்னதுக்கு பயங்கரமா கனெக்டடா இருந்தது. இதுக்கு மேல எப்படி அவங்க பேங்கரா பண்ண முடியும்னு தெரியல. அதெல்லாம் நல்லா இருந்தது. பயங்கர படம் எல்லாமே ஃபுல் ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எல்லாமே நல்லா ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கூட எனக்கு எதுவும் லேகிங்கே ஆகவே இல்லை. எந்த இடத்தையும் லேக் ஆகிற மாதிரியும் இல்லை. எல்லா கேரக்டரும் செமையா பண்ணியிருந்தாங்க. சியான் எல்லாம் 2 டிகேடுக்கு அப்புறம் ஃபுல் ஆன் கமர்ஷியல் எல்லாம் செமையா பண்ணியிருந்தாரு. செமையா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. துஷாரா விஜய் எனக்கு தான் பெரிய கேரக்டர் இல்ல, பட் படம் சூப்பருங்க. ஆனா எனக்கு புரியல, எனக்கு கமர்ஷியல் மூவில இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு எனக்கு புரியல. ஜிவி மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, லைட்டிங் டெக்னிக்கல் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் பாத்தீங்களா, லென்த்தியா ஃபீல் பண்ணீங்களா நீங்க? ஆமா, கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு என்ன நம்மளும் அவங்க கூடயே இருக்கிற மாதிரி, எதுக்கு டக்குன்னு முடிச்சு விட வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு நேரம் இழுக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் இது பண்ணி இருக்கலாம். அது கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஆனாலும் அந்த ஒரு பதட்டம் இருந்துட்டே தான் இருந்தது எனக்கெல்லாம். படம் அந்த கிளைமேக்ஸ் போகும்போது என்ன ஆக போகுது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி, விக்ரமோட கேரக்டர் ஒரு மாதிரி ஆசிலேட்டிங்ல இருக்கிற மாதிரியே தானே இருக்கும். ஜட்ஜ் பண்ண முடியாது, ரொம்ப ஜட்ஜ் பண்ண முடியாத கேரக்டர்ன்றங்காட்டி எனக்கு இன்னும் அது ஒரு மாதிரி, நான் ஃபேமிலியா தான் பார்த்தேன்லாம்.
எல்லாத்துக்குமே அந்த ஒரு டென்ஷன் இருந்தது, என்னதான் பண்ண போறாப்ல அப்படின்ற மாதிரி. அதனால அது டிராக் அவுட் ஆனால் நமக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு அசௌகரியமான ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. பிடிக்காம இல்லை, என்ன போகுதுன்னு ஒரு மூவியோட பார்ட் ஆஃப் த மூவி மாதிரி தான் ஆயிட்டேன் நானே. அதனால அதுவும் அந்த பீட்டும் எனக்கு நல்லா தான் இருந்தது. எனக்கு குறைன்னு சொல்ற மாதிரி நிஜமாலுமே எதுவுமே இல்லை. ஏன்னா மலையாளத்துல இப்ப பார்த்தா இந்த கிஷ்கிந்தா கண்டம், ஐடென்டிட்டி எல்லாம் ஒண்ணுமே நல்லாவே இல்லை, படம் குப்பையா இருக்கு. அதெல்லாம் உட்காந்து இவ்வளவு கொண்டாடுறாங்க, இவ்வளவு நல்லா எடுத்திருக்காங்க கமர்ஷியல் எலிமெண்டோட. இதுக்கு ஏன் இவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னே புரியல எனக்கு. அதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளவுதான் சிம்பிள் மேட்ரு. இல்ல அப்படி ஓகேங்க, நான் என்ன சொல்ல வரேன், ஓகே ஏதோ 1-2 நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா ஓகே, ஏதாவது சொன்னா பரவாயில்ல. இது வரவங்க எல்லாம் படமே புரியலன்னாலும் வேற. நேத்து சுகுமார் சொன்னாரு புரியாததுக்கு இது என்ன இருக்குன்னு புரியலையே. படம் எல்லாம் நீட்டா தான் இருக்கு, தெளிவா தான் இருக்கு. இதுல புரியாததுக்கு என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் புலம்பிட்டு இருந்தேன், இவர் எல்லாம் நல்லா எழுதுறாரு, எஸ்ஜே சூர்யா வச்சு ஓபி அடிக்கலாம், விக்ரம் வச்சு ஓபி அடிக்கலாம், ஸ்டார் வேல்யூ வச்சு அப்படி இல்லை, எழுதுறவங்கள மதிக்க மாட்டாங்க, இதுல பிடிக்காத பீஸ் என்ன இருக்கு எனக்கு புரியல நிஜமாலுமே. நான் தான் நேத்து அதனாலதான் கேட்கும்போது சரி நான் அதிகமா கவனிக்கல. ஆனா புரியல நாங்க இதுல புரியாத பீஸே என்னன்னு புரியல. இந்த கமர்ஷியல் படத்துல இதுல என்ன புரியாதது என்ன இருந்ததுன்னு புரியலையே. புரியாதது அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே சீனும் புரியுது. ஆனா நேத்து சுகுமார் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு அது புரியல இது புரியலங்க. சரவ் ப்ரோ உங்களை சொல்ல பொதுவா எல்லாரையும் சொல்றேன், சுகுமார் ப்ரோக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு பிரகாசன் ஒரு 2 டவுட். இப்போ பாத்தீங்கன்னா கேட்கலாமா? லைன்ல இருக்கீங்களா? இருக்காரு. பிரகாசனா, இப்போ அந்த எஸ்ஜே சூர்யா வந்து நம்ம அந்த அவரோட பையன் அந்த திருவிழால வந்து அவர் பையனை ஃபைண்ட் அவுட் பண்ற சீனை பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்ல போய் கரெக்டா எக்ஸாக்டா தேடுவாங்க, ஃபர்ஸ்ட் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க, சார் காளி நம்மளுக்கு ஒருவேளை தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து டபுள் கேம் ஆடுறோம் அப்படின்னு அங்க வச்சு பேசுவாங்க. அப்போ பேசுவாங்க தானே, பேசும்போது அப்போ உள்ள கீழே ஒளிச்சிருக்கவங்களுக்கு அந்த இது கேட்காதா? அப்போ இவன் தானே போட்டு கொடுத்துருக்கான், காளி தான் நம்ம இங்க இருக்க பிளேஸை வந்து சொல்லி கொடுத்துருக்கான்னு அப்பவே தெரியாதா? ஏன்னா இவங்க அதுக்கப்புறம் கஸ்டடியில போவாங்க, அதுக்கப்புறம் யார்டா சொன்னது நம்ம கூட இருக்கவங்கன்னா அந்த 3 பேரை கொள்ளுவாரு. அப்போ காளிய இல்ல பதில் இருக்கு, ஒரே நிமிஷம் சொல்ல. இல்ல எனக்கு பதில் அது இருக்கு, நான் சொல்றேன். அதுக்கப்புறம் 2வது டவுட் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல, அதாவது எஸ்ஜே சூர்யா வந்து கார்ல உட்காந்துருப்பாரு, அவர் சுற்றுவாங்க. சுட்டவனா இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் போலீஸ் எல்லாம் பைக்ல வருவாங்க, அந்த மைக் வச்சு கத்திட்டு வருவாங்க, 4-5 பேர் அங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க இங்க வாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது தடுக்க முடியாதா? அப்புறம் எதுக்கு அந்த இடத்துல போலீஸ்? நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறத. அது வந்து அந்த உள்ள போன உடனே அவங்க பிடிச்ச உடனே உட்காந்து பேசுவாங்களா? அப்ப ஏதோ சக்க வந்தாங்க, ஒருத்த மட்டும் கத்துவான் தெரியுமா, நீ என்ன வேணா கத்து, ஒன்னும் கேட்காதம்மா, திருவிழா சவுண்டு ஒண்ணுமே கேட்காதுமா, திருவிழா ஸ்பீக்கர் ஃபுல் சவுண்ட். நமக்கு சவுண்ட் எல்லாம் நமக்கு காமிக்க, நமக்கு இந்த தங்கலால வந்து சைடு இறச்சி எல்லாம் காமிச்சு நமக்கு லைவ் டப்பிங் காமிக்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்கல்ல, அது பண்ணா நமக்கு என்ன இந்த இறைச்சல் தான் மிஞ்சும். நமக்கு அவன் என்ன வேணா பேச, வெளியே கேட்காதுமா. அங்க பக்கத்துல திருவிழா சவுண்ட்ல பக்கத்துல பேசுறதுதான் கேட்குங்கிறதான் அந்த அந்த இடத்துல உள்ள சூழ்நிலை, அந்த இடமே. ஓகேங்களா? அதனாலதான் நீங்க அவன் பக்கத்துல அவன் மறைப்பு பற்றி பேசியிருந்தாலும் இவன் கீழே, அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கிறாங்க. அவன் மேல இருந்து பேசுறது கீழே கேட்கல, அவ்வளவுதான். ஏன்னா அங்க ஃபுல்லா நம்ம திருவிழால இருந்து பேசினா எப்படி இருக்கும், நம்ம நார்மலா யோசிப்பாங்க. ஒரு திருவிழால பக்கத்துல உள்ள பேசுறது காதில் வச்சு தான் பேசணும், அந்த அளவுக்கு சவுண்டு கேட்கும். ஆனா நம்ம புரிதலுக்காக தான் இவங்க வந்து அதெல்லாம் பின்னாடி இருக்க சவுண்ட் டைலாக்கா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே வந்து டைலாக்காவே பதில் இருக்குங்கிறது தான் இது இந்த கேள்விக்கு பதில். 2வது கேள்வி என்ன கேட்டீங்க? இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. பிரகாஷ், இல்ல அந்த சூரஜ் கேரக்டரே வந்து அந்த அளவுக்கு ஒரு கிளவரான கேரக்டர் மாதிரியே இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அவசரத்துல பண்ற கேரக்டர் தான் அந்த கேரக்டர். அதான் அவன் வந்து 3 விஷயத்துல அவன் வந்து என்னன்னா சொல்லுங்க. இல்ல மகேஷ் கண்டிப்பா முடிச்சிருங்க, நான் வந்து நீங்க சொல்லி முடிச்சீங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சொன்னது 100% கரெக்டான பாயிண்ட். இன்னொன்னு, சூரஜோட கேரக்டர் ஆர்க்கே அப்படிதானேங்கிறேன். அவன் ஒன்னும் எதையுமே நிதானமா யோசிச்சு பண்ற ஆளே கிடையாது. இல்ல அவன் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவசரமா பண்ற ஆள் தான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு யோசிச்சு சாமர்த்தியமா யோசிச்சு பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுங்கிறேன் நான். கூட இருந்தவங்களே இல்லைன்னா ஏன் சுட போறாங்க மாதிரி ஒவ்வொரு அதேதான் அதுக்கு அதுக்கும் படத்துல டைலாக்கே இருக்கும். என்னன்னா வந்து ரவி தான் ஆபத்து, ரவி வந்து பிரில்லியன்ட்டும் மாயன், கண்ணங்கிறவன் கொஞ்சம் அவசரம் கொடுக்க, கண்ணன் வந்து பிரச்சனை கிடையாது, நம்ம கண்ணை அவசரம் கொடுக்க மாயன். அதே மாதிரிதான் ரவியும் வந்து கண்ணன்ட்ட பேசுவாங்க, திரும்ப அவசரமா ஏன்டா போட்ட, நீ ஒவ்வொரு தடவையும் அவசரத்துல பண்ற முடிவுலாம் தப்பா ஏன்டா போகுதுன்னு. அதே மாதிரி கண்ணை வந்து 3 விஷயத்துக்கு நீங்க கண்ணை நோட் பண்ணலாம். அது ஒருத்தர் என் ட்வீட்டை கோட் பண்ணி கூட சொல்லியிருந்தாரு, அவர் வந்து ஓசிடி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு அதுல எந்த அளவுக்குங்கிறது தெரியல. ஆனா வந்து அவன் எல்லாத்தையும் சந்தேக புத்தி உள்ளவன், அதனாலேயே அவனுக்கு வந்து அவன் எப்படின்னா அவசரத்துல வேலை செய்யறான், எதுன்னு சந்தேகம் டக்குனு கிளியர் பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் போறான். இங்க வந்து எனக்கு தான் அந்த திருவிழா நாய்ஸ்ல
கேட்கலங்கிற டைலாக் சொல்லிருப்பாங்க, என்ன வேணா பேசி வெளியே கேட்காது. நீங்க சொல்றீங்களா அந்த என்ன வேணாலும் பேசி வெளியில கேட்காதுன்னு, அந்த இடத்துல அவன் ஃபர்ஸ்ட் கத்தும் போது கேட்கும், அதுக்கப்புறம் வால்யூமை ரைஸ் பண்ண சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வால்யூமை ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சுத்தமாவே கேட்காது. இவங்க ஆக்சுவலி உள்ள வச்சு பேசும்போது செக் பண்ணிடுவாங்க, செக் பண்ணிட்டு உள்ள யாருமே இல்லைன்னு சொல்லும் போது இத்தனைக்கும் அந்த பந்தலுக்குள்ளத வச்சுதான் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில வந்துட்டு தான் மறுபடியும் எஸ்ஜே சூர்யா ஓகே இதோட இந்த இப்போ சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா டேங்கர்லாம் இருக்கும், அதுல செக் பண்ணும்போது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஓபன் டோரா இருக்கும், ஓபன் பண்ணும்போது சிங்கம் 3 உள்ள மாதிரி தான் சொல்றீங்க. ஓகே பட் என்னன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க டேரக்டர்ங்கிறது மைண்ட் செட்ல வச்சு பண்ணிருக்கிறது இதுதான், திருவிழா கூட்டம் திருவிழா சவுண்டு அவ்வளவுதான். அதை ஆனா ஆக்சுவலா திருவிழா சவுண்ட்ல நமக்கு ஒண்ணுமே கேட்காதுங்கிறது நிதர்சனம். அது கூறக்குள்ள இருந்தாலும் சரி கூறக்குள்ள வெளியா இருந்தாலும் சரி, அதுதான் உண்மை. அததான் அவர் எடுத்திருக்கிறதா நான் சொல்றேன். இதுக்கு நான் வந்து முட்டு கொடுக்கறதுக்காக சொல்லல, புரிஞ்சல முட்டுல ஒன்னே முட்டு கொடுக்கறதுக்காக சொல்லல, ஆனா புரிஞ்சுக்கிற வகையில சொல்றேன். திருவிழா சவுண்ட் கேட்கலங்கிறதா சொல்றேன். திருவிழா சவுண்ட் ஓகே. ஆனா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டுமா சொல்லு. இல்ல சரவணன், இது வந்து ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா, இது வந்து இந்த படம் சென்னையில எடுத்திருந்தா நீங்க ஏத்திருப்பீங்க, நகரத்துக்கு சம்பந்தமா சென்னைனா மெட்ரோ சிட்டி எதுவுமே எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா இவர் அருண் எடுத்த படம் எல்லாமே ஒரு மிடில் நகரம் இருக்கும் பாத்தீங்களா, பழனி இந்த மாதிரி சின்ன நகரம், அதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் மாதிரி, அந்த மாதிரி கதைகள் தான் எல்லா படத்தோட கதைகளும் வச்சிருக்காரு. அப்ப நீங்க இது வந்து நீங்க எனக்குலாம் விக்ரம் கிட்ட அந்த துஷ்ராஜன் பேசுறப்ப எதுக்கு இடையில பூந்து அவன் டிஸ்டர்ப் பண்றாருன்னு நான் ரொம்ப வெக்ஸ் ஆனேன். துஷ்ராஜனோட கேரக்டர் வந்து ஏன்னா அந்த அந்த அளவுக்கு நான் ஒன்றி போனேன் அந்த படத்தோட. அவ்வளவு சூப்பரா ஸ்கிரீன் பிளே நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து ஏன் அப்படி பேசுறீங்கன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. அது சென்னையில எடுத்திருந்தா, நகரத்துல எடுத்திருந்தா ஓகே, ஒரு சின்ன கிராமத்திலயோ ஒரு இதுலயோ எடுத்திருந்தா நிறைய இவ்வளவு லாஜிக் பாப்பீங்களா? நான் வந்து தப்பா கேட்கல ஸ்மார்ட், நீங்க அதை யோசிச்சு பாருங்கன்னு சொல்றேன். இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்ம பாக்குறது ஜஸ்ட் கமர்ஷியல் படம் தான். கமர்ஷியல் படத்துல இவ்வளவு கேட்கிறோம், இவ்வளவு கேள்வி கேட்கிறோம். இதே வந்து நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன், தப்பா எடுத்துக்கூட. நான் சண்டை எப்பவுமே ரசிகர் சண்டை வேணாமே, இருந்தாலும் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், அது ரசிகர் சண்டை தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஆம்பளை பசங்க வந்து 35 மார்க் எடுத்தாலே சந்தோஷப்பட்டு பாஸ் ஆகிட்டு சந்தோஷப்பட்டு போயிருவாங்க. ஆனா அந்த பொம்பளை பிள்ளைங்க 98 90 தான் இந்த 2 குறையுது அழுவும். அது மாதிரி இந்த அஜித் விஜய் படங்கள் 35 மார்க் எடுத்தாலே போதும், ஆடா ஓகா கொண்டாட்டம், அப்படி இப்படி கொண்டாட தெறிக்க விடுறோம் பாரு அப்படின்னு சொல்லி படத்தை வந்து எந்த குறையும் எவ்வளவு பேர் குறைகள் இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நம்ம படத்தை பார்த்துறோம். 35 மார்க் எடுத்தா போதும்னு நினைக்கிறோம். விஜய் அஜித் இப்ப இவங்க 2 பேரும் இதை பார்க்க நம்ம விக்ரம் சூர்யாட்ட வந்து ரொம்ப 100% பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறோம். அவங்க 2 படத்துலயும் அவங்க 2 பேர் படத்துலயும் இது மிஸ் ஆயிடுச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு, இது மிஸ் ஆயிடுச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு, அதுல ஒரு கேள்வி இதுல ஒரு லாஜிக் கேள்வி. ஆனா இதே லாஜிக் கேள்வி எல்லா கமர்ஷியல் படத்துலயும் இருக்கும். கமர்ஷியல் படத்துல எல்லா கமர்ஷியல் படத்துலயும், ஏன்னா கமர்ஷியல் படங்கிறதே லாஜிக்கை மீறதுதான் கமர்ஷியல் படம். ஆனா இதுல வந்து பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்துக்கும் படத்துல பதில் வச்சிருக்காங்க. பேசிக்கான விஷயம் நீங்க அதையும் மீறி 1-2 இதுல அப்படி இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே இல்ல, இதெல்லாம் மீறது தானே சினிமா. இதெல்லாம் இப்ப இவங்க உலக படம் எடுக்கல, ஆஸ்கர் அவார்டுக்காக படம் எடுக்கல. இவங்க வந்து ஒரு இந்த சைடு ஃபுல்லா பயிர்களா விளைஞ்சிருக்குமே, அவார்டு இந்த அவார்டு அந்த அவார்டு, கேலக்சி அவார்டு அந்த அவார்டு, கோல்டன் குளோபல் அவார்டு, அதுக்காக எல்லாம் படம் எடுக்கல. நமக்கு படம் எடுத்துருக்காங்க, நம்ம படம் பார்க்கறோம், என்ஜாய் பண்றோம், பாக்குறோம். அதுல ஒரு சில லாஜிக் கேள்விகள் தான் பரவாயில்ல. நீங்க கேட்கறது எப்படின்னா சவுண்ட் கேட்கலையே, இதை பதில் சொல்லும்போது கேட்கலையே, ஆக்சுவலா திருவிழா கூட்டம் அவ்வளவுதான். இது மாதிரி நான் நிறைய லாஜிக் கேள்விகள் பார்த்துருக்கேன். நேற்று நம்ம சுகுமார் போன்ல பேசும்போதும் சரி, அவர் இருந்தாருன்னா அவர் கேட்ட கேள்வி நல்லா சுவாரஸ்யமா இருக்கும், அவருக்கு பதில் சொல்றதும் சரி, இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம அவங்க எடுத்திருக்கிறது ஒரு கமர்ஷியல் படம், அது அவங்க கமர்ஷியல் படம் சொல்லி தான் ப்ரொமோட்டும் பண்றாங்க. விக்ரம் படம் பாருங்க, இது வந்து நான் வந்து கிளாஸ் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, தூள் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம். தூள் இப்ப விஜய் சூர்யா பேச மாதிரி சொல்றாரு, விக்ரம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தூள் மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காரு, எனக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி படம் நடிக்கணும். ஏன் கேட்ட சொல்ல போனா தூள் மாதிரி இன்னும் ஒரு பல படங்கள் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ல வேணும்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் என்ன ஒரு ட்விட்டர்ல போட்டு புலம்புறோமோ அதை ஸ்டேஜ்லயே போய் சொல்றாரு யார், விஜய் சூர்யா. சரி ஆக மொத்தம் நம்ம அந்த படம் சொல்லி தான் அவங்க ப்ரொமோட்டே பண்றாங்க. அதுல நம்ம மத்த படத்துல இப்ப லாஜிக் பார்க்காம விக்ரம் சூர்யா படத்துல மட்டும் 1008 லாஜிக் பாக்குறமே, அதுதான் என்ன லாஜிக் எனக்கு தான் புரியல. அந்த லாஜிக் மட்டும் இதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வந்து அஜித் விஜய் அதுக்கெல்லாம் லாஜிக் பாக்குறீங்க, இதுக்கு பார்க்க மாட்டீங்க. இது வந்து நான் விக்ரமுக்காக லாஜிக் பார்க்கல. அந்த டைரக்டர் எஸ்யூ அருண்குமார் இருக்காருல, அவரோட ப்ரீவியஸ் படத்தோட ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்து இதுல மிஸ் ஆகுது சில பல பிளேஸ்ல. ஒரு நல்ல டைரக்டர் வந்து அடுத்தடுத்த மூவி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக முந்தின படத்துல உள்ள மிஸ்டேக்ஸை வந்து எரர்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு அடுத்த படத்துல கொண்டு போவாரு. இப்போ சங்கர்லாம் நீங்க சொல்றீங்களா, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான டைரக்டர், இந்த காலத்து சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல அவரால் படம் எடுக்க முடியல, ஆடியன்ஸ் வந்து இது பண்ண முடியலன்னு, அந்த இதுதான் இதுல மிஸ் ஆகுது. எஸ்.ஏ. அருண்குமார் ஒரு ஸ்டாண்டர்டா உண்மைதான் சார். நான் சொல்லுவேன் இந்த படத்துல பிரில்லியன்ட் அவ்வளவு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காருன்னு. அது திலீப்ங்கிற கேரக்டர் அந்த ஒரு படத்துல ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணி ஒரு வாங்குற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு அந்த சீன் ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தா அதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கணும். ஆனா அதை சிம்பிளா அதை அவர் விஷயத்தை கடத்திருப்பாரு. அதை விட அந்த திலீப்ங்கிற கேரக்டருக்கு வேல்யூ வரணும் தான் தன்னோட பையனுக்கு திலீப்ங்கிற பேர் வச்சிருப்பாப்ல. அது 2 விஷயத்தையும் அவர் ரவி வந்து விக்ரம சந்திச்சு கேட்கிறப்ப
கேக்குறப்ப என்ன உன் பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீன்னு கேட்டா திலீப்னு சொன்னா அவர் கண்ணு விரிஞ்சு பாப்பாரு. பாத்தீங்களா அந்த சீனு? அப்போ அது அவர் அது கடத்துறாங்க. அதாவது ஒவ்வொருத்தர் மூலியமாவும் அந்த கேரக்டரோட ஸ்ட்ராங்க கடத்துறாரு அவரு. அவ்வளவு பிரில்லியண்டா. அதாவது உண்மை சொல்லணும்னா ரொம்ப கம்மியான லொகேஷன்ல எவ்வளவு பிரில்லியண்டா எடுத்திருக்காரு. ஆனா எல்லாம் இதை வந்து நீங்க நான் இப்ப சொல்ல அருண்குமார் படத்தை இதான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். இன்னொன்னு நம்ம பிரகாஷ் சொன்ன மாதிரி நான் படம் முடிஞ்ச போது அந்த அந்த லேடிக்கு என்னாச்சு அப்படின்னு நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன். உடனே கரெக்டா அந்த க்ளோஷர் கொடுத்தாங்க பாருங்க, அது அன்பிலீவபிள். அதுவும் அந்த நீங்க ஃபர்ஸ்ட்ல எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, அந்த அது என்ன சொல்லுவாங்க, காத்தாடி. அது ஃபர்ஸ்ட் சீன்லயே அவர் எடுத்துட்டு போவாரு, அந்த கடையில வாங்குவாரு, அப்புறம் அந்த வண்டியில டிவி ஸ்விஃப்டில திரும்பும் போது கையில இருக்காது, அவர் அந்த வண்டியில இருக்காது, அது வண்டியை எடுத்து மாட்டுவாரு, அது இருக்காது. இல்ல அவரு கடைக்குள்ள போவார்ல ப்ரோ, கடைக்குள்ள போன காத்தாடி வாங்கிட்டு அந்த குழந்தை கேட்கும். இல்ல ஆமா, அதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், விக்ரமோட இன்ட்ரோ சீன்லயே அந்த காத்தாடி வாங்குவார் கடையில, நம்ம வாங்குறதே காட்டுவாங்க. அதான் ப்ரோ, நமக்கு அப்ப காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை கேட்டு அடம் பிடிக்கும், என்னப்பா வாங்கிட்டு வரலையாரு. சரி இப்ப திருவிழாவுக்கு தானே போறோம். நீங்க இல்ல நடுவுல அது குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த காத்தாடி இருக்காது. அப்ப நமக்கு கீழே விழுந்துச்சு போல இருக்குன்னு நினைச்சு அது ஒரு பெருசா விஷயம் பார்க்கவும் மாட்டோம் நம்ம. ஆனா அந்த குழந்தை கேட்டதுக்கு அப்புறம் ஆமல காத்தாடி இல்லைன்னு திரும்ப நமக்கு ஞாபகம் வரும். ஆனா அதுக்கு ஒரு இது இல்லாம முடிச்சிருப்பாங்க. அது கிளைமேக்ஸ்ல அதை வந்து நோட் பண்ண. நான் இன்னொன்னு சொல்லுவது, இப்ப அவர் சொன்னார்ல நம்ம நண்பர், அது மாதிரி சு அருண்குமாருக்கு வந்து ரைட்டிங்ல இந்த படத்துல பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காருங்க. மத்த படங்களை விட இந்த படத்துல இன்னும் ரைட்டிங் ஒர்க் பண்ணிருக்காருங்கிற. மத்த எல்லா படத்தையும் விட ரைட்டிங்ல பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட நீங்க எல்லாத்துலயும் ஓட்ட கண்டுபிடிக்கணும் தான் நிறைய கண்டுபிடிக்கலாம் ப்ரோ. நான் இதை விட நிறைய கண்டுபிடிச்சேன். நான் அதனால தான் நேத்தே கேட்லாக் மாதிரி கொடுத்துட்டேன். குறை கண்டுபிடிக்கணும் நிறைய கண்டுபிடிக்கலாம். நான் இது பயங்கரமா உழைச்சிருக்காங்க ரைட்டிங் வைஸ். எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு பிளஸ். அதனால எனக்கு எந்த குறையும் பெருசா தெரியல அப்படின்னு தான் நேத்தே சொல்லியிருந்தேன். அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. அதுல ஒரு கல்யாணத்துக்கு வரமாட்டாரு, ஃபுல் டே அவருக்கான பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். என்னப்பா ஃபுல் டே காணா, அந்த சொந்தக்காரங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுக்க மாட்டாங்க. இல்ல அதுக்கு படத்துல டயலாக்ல இருக்குமே. அந்த படம் நீங்க பிளாஸ்டிக் ஓபன் ஆகுதுல்ல, அதை என்ன சொல்றாங்க, ஒரு தசாப்தத்திற்கு முன்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்ப ஆரம்பிக்கும் போது கல்யாண மண்டபத்துல ஆரம்பிப்பாங்க. அந்த அம்மா கேட்கும், இந்த ஸ்ரீஜா கேரக்டர்ல, ஸ்ரீஜா டப்பிங் பேசுவாங்கல்ல, அவங்க தான் அந்த படத்துல அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்கல்ல. அவங்க எடுத்த உடனே முதல் டைலாக் திலீப் என்ன பண்றான், காலையில பார்த்து அவனை இன்ன வரைக்கும் பார்க்கலாம், என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் அவனை கூப்பிட்டு மாப்பிள்ள ரெடியா, அடுத்த வார்த்தை தான் மாப்பிள்ள ரெடியா. ஃபர்ஸ்ட் வார்த்தையே திலீப் என்னாச்சு, திலீப் எங்க ஆளை காணா, காலைல இருந்தானே, இதுக்கு மேல வெளியே போனானே ஆளை காணாம என்ன வரும் முத வார்த்தையே. அந்த ஸ்ரீஜா ரவி கேரக்டர் கரெக்ட் ப்ரோ. ஆனா அவங்க சொந்தக்காரங்க பாடி எடுக்க மாட்டாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியே எடுக்க மாட்டாங்க. அந்த தகவல்லாம் இவங்களுக்கு வந்திருக்காதான்ற அந்த கல்யாணத்துல இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க கூட இருப்பாங்க. நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குல்லங்க. அதுவும் இல்லாம திலீப் வந்து விக்ரமே சொல்லுவாரு, நைட்டு ஃபுல்லா இங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தான், காலையில இருந்தேன்னு இது ஆனான்னு என்ன இப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்பாரு விக்ரம் கூட. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இவ்வளவு நல்லா இருக்கிறதால அந்த குறைகள் எல்லாமே எனக்கு பெருசா தெரியல. அது குறையே இல்ல, நான் சொல்ல குறையே இல்லைங்கிற. நானு அதுல இன்னொன்னு சொல்லிடுறேன். என்னன்னா இல்ல உனே இப்ப நம்ம ஸ்பாய்லர் பேசுறதுனால இதையும் சொல்லிடுவோம். இப்ப நீங்க சீனை யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன, திலீப் கேரக்டர் ஒண்ணு இருக்குல்ல, அந்த சீனை, அதை அவங்க சொல்ற சீனை டைலாக்கா சொல்றாங்க, படம் சீனா வச்ச என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நம்ம சீனா வைப்போமே, ஒரு டீ கடைக்கு போங்க, அந்த டீ கடையில வந்து வம்படி ஆயிடுச்சு, வம்படியில ஈகோ பிரச்சனையில ஒரு போலீஸ்காரன் ஸ்டேஷனுக்கு அந்த ஆளை கூட்டு போறான், அடிச்சே கொண்டுறான். இப்போ போலீஸ் விசாரணையில ஒரு கொலை நடக்குது, இதனால பாடி வாங்க மறுக்கிறாங்க, இதனால ஒரு பஞ்சாயத்து ஆகுது. இப்ப இந்த சீன் இருக்குல்ல, இதை யோசிச்சு பாருங்க. இந்த சீனை எடுக்கிறதுக்கு செலவுங்கிறது அடுத்த விஷயம் விடுங்க, இந்த சீனை எடுக்க ஒரு 5 கோடிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனா இந்த சீனை நம்ம எத்தனை படத்துல பார்த்திருப்போம் சொல்லுங்க? ஒரு 100 படத்துல பார்த்திருப்போம். போலீஸ் வன்முறை, போலீஸ் அராஜகங்கிறத, அது இந்த ஈகோ பிரச்சனையால நடக்கிற 100 படத்துல பார்த்திருப்போம். ஓகேவா? அப்ப 100 படத்துல நம்ம பார்த்த ஒரு விஷயம் சீனா வைக்கிறதுல ஒரு இது விஷயமே கிடையாது. ஆனா அந்த சீனா வைக்காம அந்த இம்பாக்ட கொடுக்கறதுக்கு பார்த்தீங்களா, ஒரு கேரக்டர் மூலமா, அதுதான் ரைட்டிங். அந்த ரைட்டிங்ல ஒரு கேரக்டர் நீங்க இருக்குங்கிறத உணர்றீங்க. திலீப்னு ஒரு கேரக்டர் அந்த இல்லாமே உணர்றீங்க நீங்க. அப்ப அவன் இல்லாமே ஒரு கேரக்டர் உணர வச்சுட்டு, அது மூலமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, அது மூலமே ஒரு பகையை உருவாக்கி, அந்த பகை மூலமாக கதைக்கான மூளை முடிச்சு ஆரம்பிச்சு, அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் மாதிரி இந்த கதைக்கான முழு மூலமே அந்த திலீப் கேரக்டர் தான். ஆனா அவனை காமிக்காம பண்றேன் பார், அதுதான் ரைட்டிங் திறமை. அந்த ரைட்டிங் எப்போ ஒர்க் ஆகுதோ அதுதான் வந்து இப்ப ஜென்ரல் ஆடியன்ஸ் படம் பார்க்குற ஆளுமே எல்லாரும் கொண்டாடுறாங்க. எப்படின்னா படம் நல்லா இருக்கு, விக்ரம் படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் நிறைய நான் பாக்குற விமர்சனங்கள், நிறைய பாக்குற வேட போத்து பூரா இதுதான். அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட அதுக்கு ஒரு 10 நிமிஷம் போயிருக்கும். அவங்க நீ இல்லாம நான் இல்ல. ஆமா இல்ல இன்னொன்னு யோசிக்கலாம். பெரியவர் வீட்டுல போய் பெரியவர் வீட்டுல இப்ப இவர் வந்து சின்ன வயசுல இருந்து இவன் குழந்தைய எடுத்து வளர்றான், டவுசு சட்டையோட வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கற டைலாக் இருக்கும், கண்ணன் காலிக்கிட்ட கேட்கற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் திலீப். அப்ப திலீப்புக்கும் காலிக்குமான இன்னொருத்தர் பையன் வேற சொல்லியிருப்பாங்க, இலக்கடக்காரர் பையனும் என்னமோ சொல்லியிருப்பாங்க. அதுல இலக்கடக்காரர் பையன் திலீப்னு. இப்ப அப்ப இந்த பெரியவர் வந்து காளிக்கு என்ன பண்ணாரோ அதே மாதிரி இந்த இலக்கடக்காரர் காளிக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்ப அது அந்த ஒரு நட்பு உதாரணம். 2 பேர் நட்பு உதாரணமா வந்து நம்ம அதுக்கு ஒரு பிளாஸ்பேக் வச்சு இவங்க 2 பேரும் அங்கிருந்து வளர்ந்து
2 பேரும் ஒண்ணு அந்த இதுல ஒரு சண்டைக்கு ஒருத்தன் உதவனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. திரும்ப அதுக்கப்புறம் 2 பேரும் இப்படி இருக்கிறாங்க, இப்ப 2 பேர் பல சம்பவங்கள் பண்ணிருக்காங்க காமிச்சாலே அதுக்கு ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு செலவு. அந்த செலவுங்கிறதெல்லாம் விடுங்க, அந்த 20 நிமிஷம் ரிப்பீட்டட் தான், கிளிச்சே தான். நம்ம 100 படத்துல பாத்துருப்போம், அதையும் 100 படத்துல பாத்துட்டாங்க. மேபி பாகம் ஒண்ணுல அதான் பாகம் ஒண்ணுக்கு ஆக்சுவலா டைரக்டர் என்ன அதே மாதிரி இன்னொரு சீன் பிராஸ், அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பாம் விக்ரம் வைக்கிறப்போ, சூர்யாவுக்கு வைக்கிறப்போ அந்த பையனுக்கு காக்கா விழிப்பு வரும்ல, அதை யோசிச்சு பார்த்தேன். அப்போ அந்த சீன் அதுவும் அதே மாதிரி அவன் கடைசியில் அவன் கிளைமேக்ஸ்ல அந்த சீன் வந்து அவன் காக்கா விழிப்பு வந்ததுனாலதான் எஸ் ஜே சூர்யா தப்பிக்கிறான். அந்த பாம்பை வந்து அவன் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அவன் விக்ரம் நல்லவன், அவன் செத்துறக்கூடாதுன்னு அவனை லாஸ்டா கொல்லாம விட்டுட்டு போறான். அப்போ அந்த காக்கா விழிப்பு எதுக்கு வச்சான் அப்படின்னு அப்ப யோசிச்சா அதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. பிரகாஷ் உனக்கு எப்படி தோணுச்சு பிரகாஷ் அந்த சீன்? இல்ல இல்ல அதுக்கு சீனை எல்லாம் அதுக்கு சொல்லிடுவோம் என்னன்னு, அது ஏன்னு சொல்லிடுறேன். அதுக்கும் இப்ப காளிங்கிறவன் ஒரு பர்ஃபெக்ட் அந்த வேலைக்காரங்கிறத முடிச்சிடறாங்க. வேலைக்காரன் அப்புறம் ஒரு வேலையை முடிச்சு கொடுத்து ஸ்கெட்ச் போட்டா ஸ்கெட்ச் மிஸ்ஸே ஆகாதுன்னு சொல்ற மாதிரி, காலி ஸ்கெட்ச் போட்டா மிஸ்ஸே ஆகாதுங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா அந்த சீன் மிஸ் ஆகுது. ஓகேவா? மிஸ் ஆகணும், அப்பதான் நம்ம கதை கண்டினியூ. இல்லைன்னா எஜே அங்கேயே செத்து போயிட்டாலும் நம்ம கதை நகர முடியாது. அப்ப காளி தப்பு பண்ற மாதிரி சீன் நீங்க வைக்க முடியாது. காளி தப்பு பண்ண முடியாது. காளி அவன் போட்ட மொதல் பிளான்லயே அங்க சக்சஸ் ஆகிற மாதிரி தான் வைக்கணும் நீங்க சீன் வச்சு சொல்ல போனா. ஆனா அப்படி காளி தப்பு பண்ணாம அங்க அந்த சீன் ஃபெயிலியர் ஆகணும்னா பக்கத்துல இருக்கிறனால ஃபெயிலியர் ஆகணும். ஆனா பக்கத்துல இருக்கிற தப்பு பண்ணி ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஏன்னா இவ்வளவு பேர் தப்பு பண்ணணும், ஏன் கூட கூட்டு போகணும்னு ஆயிரும். இவனை நம்பி இவன் தான் நமக்கு மெயின். வெங்கட் கேரக்டர் தான் முக்கியம். அவன் தான் விசுவாசி, அவன் தான் நம்பகத்தன்மையானால, அவன் தான் இவனுக்கு மேல உள்ள போனாலும் ஏதாவது தப்பு சொதப்பிட்டா உள்ள போகல. ஆனா அப்ப அவனும் தப்பு பண்ணக்கூடாது. அப்ப இவனும் தப்பு பண்ணக்கூடாது, அவனும் தப்பு பண்ணக்கூடாது. ஆனா அவன் தப்புனால இவன் தப்பிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அங்க அவனுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். அது ஏற்கனவே இருக்கிற மாதிரி பிரச்சனை உருவாக்கணும். அப்ப அதுக்கு பெட்டர் ஆப்ஷனா இதை தேர்ந்தெடுத்ததுதான் நான் ரைட்டிங்னு சொல்லுவேன். அதுதான் பெஸ்ட் ரைட்டிங்குமே. ஒரு கேரக்டருக்கு நீங்க எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி கொண்டு போகணும், அதுதான் ரைட்டிங். அது இந்த படத்துல பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறதா நம்ம சொல்ல வர விஷயம். ஓகே, நான் பிரகாசம். இப்போ கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சீட் ஸ்டார்ட்டா பாத்தீங்கன்னா போலீஸ்லாம் அங்க இருந்து பைக்ல ஸ்பீக்கர் எல்லாம் கொண்டு வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். அவங்க சண்டை போட்டு கிடப்பாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ராப்ளம் வந்துருச்சு. நானே சொல்றேன். நீங்க ஒரு 4 போலீஸ் இருப்பாங்க. அதுல 2 போலீஸ் வந்து முன்னாடி நிற்பாங்க. 2 போலீஸ் மேலே ஒரு சாதாரண, ஆனா உள்ள அங்க ஃபைட் பண்றதுலாம் பெரிய பெரிய கைங்க பெருசா ஆயுதங்களோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரன் மனுஷன் தான். அவன் என்ன பண்ணுவான், பேக்கப்புக்கு தான் ஆளை கூப்பிடுவான். அங்க நின்றுட்டு உள்ள வந்து அவன் அடிக்க மாட்டான், கொல்ல மாட்டான். போலீஸ்காரன் நம்மள மாதிரி சாதாரண அவன் உள்ள வந்து அவன் கை கால் போயிடும், அவன் உயிர் போயிடும். அவன் வெளியே இருந்தா பண்ண முடியும். இங்க இருக்க பெரிய ஆபீசரோ இல்ல நீங்க வந்து கண்ணோட எஸ்பி கூட இருக்க ஆட்களோ வந்து அவங்கள ஒரு 100 பேர் வந்து கண்டிப்பா உள்ள வந்து அடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம். இதுக்கு 2 போலீஸ்கார் கத்த தான் முடியும், நிப்பாட்டுங்க தூரத்துல சொல்லதான் முடியும். சாதா ரியாலிட்டிக்கு போவோம். ரியாலிட்டிலேயே 2 பேர் சண்டை போட நம்ம எத்தனை வீடியோ பாக்குறோம், ட்விட்டர்ல ஷேர் ஆகுது, எத்தனை வீடியோ பாக்குறோம். போலீஸ்காரன் நம்மள மாதிரி தான். அவன் சூப்பர் மேனோ சூப்பர் பவர் உள்ள ஆளோ கிடையாது. அவன் பேக்கப்புக்கு ஆளை சொல்லுவான், பேக்கப் ஆளை கூப்பிடுவான். அதுதான் படங்கள்ல வேணா திடீர்னு போலீஸ்காரன் உள்ள வந்து கண்ணெடுத்து சுட்டு 4 பேர் எல்லாத்தையும் கலக்கி போடலாம். ஆனா இங்க ஏற்கனவே கண்ணெடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, கத்தி எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. இவங்க ஏன்னா கடைசியா பாம்பு பிளாஸ்டே நடக்கும், அவ்வளவு பெரிய பிளாஸ்டே நடக்கும். அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சண்டை நடந்துருக்கல அவனும் மறந்துனா அவன் போக மாட்டாங்கிறதா ரியாலிட்டி. நான் அதுக்காக தான் அப்படி வச்சிருக்காங்கிறேன். போலீஸ்காரன் வரமாட்டாங்கன்னு கேட்டா இல்ல. இதுக்கு அதுல ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெட்டாலியனும் என்ன பண்றாங்க, திருவிழால இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சண்டை நடக்குதே அந்த ஊர் திருவிழால தான். அப்போ ஃபுல் பெட்டாலியன் அங்கதானே இருக்காங்க. அப்போ வந்துகிட்டே இருக்காங்க ரவுடிங்க. திருவிழால சண்டை நடக்காது, விக்ரம் வீட்டுல சண்டை நடக்கும். ஆனா அங்கதானே பாதுகாப்பு இருக்காங்க. அந்த ஊர்ல தானே திருவிழாவே நடக்குது. அது ஒரு திருவிழான்னு இருந்துச்சுன்னா ஒரு கிராமத்துல அந்த நம்ம சீனிவாசன் என்ன சொன்னார்ல, கிராமத்துல அந்த படம் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுச்சு இல்ல உங்களுக்கு இதுக்கும் பதில் இருக்குங்கிறேன். இதுக்கும் நான் பதில் இருக்குங்கிறேன். என்னன்னா படத்துல ஓப்பனிங் சீன்ல வந்து விக்ரம் வந்து ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க, கல்லூரும் பாட்டும் போட்டிருப்பாங்க. அது எங்க இருந்து எப்படி டிராவல் ஆகி எப்படி, அது சின்ன ஊர் தான். ஆனா அந்த டிராவலிங்கான டிஸ்டன்ஸ் காமிப்பாங்க நமக்கு. மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு அடுத்தடுத்த ஒவ்வொரு ஜாமான் எடுத்து துஷாராஜியை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்கும், எவ்வளவு தூரம் வந்திருக்கும், எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதுலயே நேரம் ஆயிடுச்சு கொண்டு காமிச்சிருப்பாங்க. இதுதான் அந்த டிஸ்டன்ஸ். அங்க ஒரு ஊர், சின்ன ஊர் தான். அந்த சின்ன ஊரா இருந்தாலும் எவ்வளவு தூரம் இங்க போயிட்டு வராங்க என்ன எதுக்கு, அந்த பாட்டு எப்படி வேணா வச்சிருக்கலாம், ரொமான்டிக்கா எப்படி வேணா மாத்திருக்கலாம். ஆனா அந்த பாட்டு டைட்டில் கார்டு போற இடத்துல கல்லூரும் சாங் போற இடத்துல வச்சது காரணமே இந்த மாதிரி உங்களை வைக்கணும் சீன். அந்த அதாவது ஜியாகிரபியை காமிக்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கான். உள்ளூர்ல ஒரு ஜியாகிரபியை காமிக்கிறேன் பாருன்னு, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பாக்கிறேன். அப்ப நீங்க திருவிழா அந்த இதே சொல்லுவார், எஜே சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்பார், திருவிழா நேரம் சார், திருவிழா நேரம் சார், திருவிழா சார் 3 தடவை சொல்லுங்க தெரியும், திருவிழா நேரம் அதான் நமக்கு சாதகம். ஏன்னா எல்லாருமே திருவிழாவில் இருப்பாங்க, நம்ம வெளியே நமக்கு ஃப்ரீயா இருக்கும். ஆனா ஊர் எல்லைக்குள்ள அவங்க வெளியே போக கூடாம சுத்தி போட்டுடலாம்.
ஓகேவா? அப்ப வெளியே போகடாம பாத்துக்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்ப ஒருத்தர் நேத்து ஒருத்தர் கேட்டாரு, சுராஜ் கேட்டு வெளிய ஊருக்கு போக கூடாதா, அவரு போட்டுருவாங்கன்னு தெரியுதுல, வெளியூர் போகலாம். எப்பா அதுக்கு தான் டைலாக் இருக்கு. இன்ஸ்பெக்டர் கேட்பாரு வெளியே போக விடாம பாத்து, நான் 4 சைடு பேரிகேட் போட்டேன் பாரு ஜெயசூர்யா கேரக்டர். நான் வெளியே போக விடாம பாத்துக்கிறேன், அங்க ஊருக்குள்ளேயே வச்சுக்கிறேன், நீ ஊருக்குள்ள உன்னை நீங்க நைட்டுக்குள்ள போட்டுருன்னு. ஊருக்குள்ள நைட்டுக்குள்ள நீங்க திருவிழா சமயத்துல நீங்க எங்க போனாலும் நீங்க ஆபத்து தனியா தெரியும். அதாவது காலியா இருக்கிற போனா தனியா தெரியுங்க, ஈஸியா போட்டுடலாம். அப்ப கூட்டமா இருக்கிறதுலாம் போக முடியாது. கூட்டமா இருக்கிற இடம் ஊருக்குள்ள இருக்கிற திருவிழாக்குள்ள தான் போக முடியும். திருவிழாக்குள்ளே நீங்க வெளியே ஊருக்கு வெளியே கண்ணு தெரிஞ்சு சுத்த முடியாது நீங்க. அப்ப அங்க எங்க ஒளியணும்னா கூட தான் ஒளியும். இதுதான் பேசிக், அவ்வளவுதான். நம்ம ஓடினாலும் அதான் ஹைட் அவுட்டுக்கான இடம். இல்ல பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, இப்படி வந்து உங்க ஸ்லாங்லயே சொல்லணும் அப்படின்னா மொரட் அப்சர்வேஷன். கேக்குதா சுமன்? இல்ல எனக்கு என்னன்னா இந்த 2.5 மணி நேரம் படம் போர் அடிக்காம கிரிப்பிங்கா இருந்துச்சுன்னா பாக்கணும். எப்பா இவ்வளவுலாம் பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்க இது இத்தனை கேள்வி கேக்குறீங்களே, ரைட்டிங் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு நல்ல படம் எடுக்கிறது எவ்வளவு அதை விட பெரிய கஷ்டம். பிரகாஷ் ஏன் பெரிய ஓப்பனிங் இல்ல? மார்னிங் எல்லாம் கொஞ்சம் டல்லா தான் போச்சு, நைட்டு தான் கொஞ்சம் நல்லா போகுது. இல்ல அதுக்கு காரணம் 3 காரணம். விக்ரமுக்கு ஃபேன் பேசுங்கிறது இப்ப நம்ம வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஒத்துக்கிட்டாங்க, ஏன்னா எல்லாமே உண்மைதான். ஃபேன் பேஸ் குறைஞ்சிருச்சு. அடுத்து வந்து நீங்க காலை ஷோ இருக்கா, மத்தியானம் ஷோ இருக்கா, ஈவினிங் ஷோ இருக்கா, நமக்கு குழப்பங்கள் இருக்குல்ல ஏற்கனவே. அதே இன்னொன்னு என்னன்னா, இப்ப தங்கலானுக்கு ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அது காரணம் வந்து காம்பினேஷன். பாரஞ்சித்து அவர் பாரஞ்சித்து ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், இல்லை ஏதாவது கண்டென்ட் இருக்கும், கண்டென்ட் பேஸ்டு படமா இருக்கும். சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் அவரோட ஒரு படம், ஒரு பெரிய ஹீரோட பண்றாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த இதே வந்து ஹிஸ்டாரிக்கல்னாலே நமக்குள்ள ஒரு ஆர்வம் தோன்றும். ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் அப்படி இப்படினாலே ஆர்வம் தோன்றும். அதனால தங்கலானுக்கு ஓப்பனிங் இருந்துச்சு. இந்த படத்துக்கு நீங்க வந்து அவர் சித்தா எடுத்த டேரக்டர், சின்ன படம் தானே, இவர் இப்ப நல்லா இருந்தா போய்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட். அப்ப நல்லா இருந்தா போய்க்கலாம்னு நினைக்கிறப்ப நீங்க நல்லா இருக்கா இல்லையான்னு பாக்க படம் வரல, படம் வந்தா போய்க்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தா போய்க்கலாம், படம் வந்தா போய்க்கலாம், அப்போ ஓப்பனிங் இருக்காது. அடுத்தது வந்து மேட்ச் டே, அது அன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று சிஎஸ்கே மேட்ச், இப்போ பாத்தீங்கன்னா நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்கு. அப்ப என்னன்னா ஓப்பனிங் பாதிக்கப்படுது, டிலேனால ஓப்பனிங் பாதிக்கப்படுது, ஃபேன் பேஸ் கொஞ்சம் கம்மி, எல்லாமே இன்னைக்கு வந்து கலந்து. இன்னைக்கு ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சுன்னா இது ஒரு காரணம், எல்லாமே ஒரு காரணம் தான். பிக்கப் ஆகுது, வீக்கெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகுது, முன்ன விட கொஞ்சம் பெட்டரா. அதாவது ஒரு ஷோக்கு இன்னொரு ஷோ பெட்டரா இருக்கு, அவ்வளவுதான். சவுத் சைட்ல என்கிட்டயும் இப்படி டவுட்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. நான் வந்து ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான்ட்டு போயிடுவேன். ஆனா என் படம் நல்லா இருக்குன்ற ஸ்டாண்ட்ல நான் மாற மாட்டேன். ஆனா நீங்க சொல்ற பதிலாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல மாவீரன், நீங்க என்ன அப்சர்வேஷனோட வந்திருக்கீங்க. சுகன் நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? யாரோட மைக்லன்னு தெரியல, ஒரு மாதிரி ப்ரோ பெரிய இப்ப மைக்ல கேக்குதா? ஒரு பக்கத்துல வச்சு பேசுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. இப்ப கேக்குதா? ஆமா இப்ப சுகன் ப்ரோ நீங்க பேசுறது கேக்குது, சுகன் ப்ரோ கேக்குது, மாவீரன் ப்ரோ இப்பதான் நீங்க பேசுறது கேக்குது. முன்னாடி பேசுங்க ரொம்ப ஓலோ. காலையில இருந்து என்கிட்ட வந்து லாஜிக் கேள்விலாம் கேட்பாங்க, எனக்கு பதில் தெரியாது, நான் சரண்டர் ஆயிடுவேன். ஆமா இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை, ஆனா இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்குன்ற ஸ்டாண்ட்ல நிப்பேன். ஆனா நீங்க உங்ககிட்ட கூட்டிட்டு வராம விட்டேன். பயங்கர ஆச்சரியமா இருக்கும் உங்க பதில்லாம். இல்ல எனக்கு எப்ப தெரியுமா இந்த வார்த்தையை சொல்லுவேன், ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு விளக்கம் சொல்றோம், அவங்க நம்ம விளக்கத்தை கேட்காம திரும்ப அவங்க சொல்றதான் சரின்னு பேசினாங்கன்னா, ஆமா ப்ரோ, சரி ப்ரோ, ஒத்துக்கிறேன் ப்ரோன்னு சொல்லி ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதை சொல்லிட்டு போயிருவேன், ஆமா ப்ரோ, ஓகே ப்ரோன்னு. ஆனா எப்ப நம்ம ஆளுங்க வந்து நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு காது கொடுத்து கேட்க தயாரா இருந்தாங்கன்னா நம்ம பதில் தரப்ப சொல்லுவோம். கேட்கவே தயார் இல்லை, நம்ம ஓகே ப்ரோ ப்ரோன்னு சொல்லிட்டு போலாம், அவ்வளவுதான். இப்ப கேட்க தயாரா இருக்கிறாங்கன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இங்க டூன் வச்சது கரெக்டா? என்ன கேட்டா அந்த டேக் எது இல்லைங்க, அது வந்து ஒரு எப்படின்னா ஒரு அதுல நான் என்ன சொல்றேன், ரிலீஸுக்கு முன்னாடி சொன்னல, பார்ட் 1ங்கிறது உனக்கு கிடையவே கிடையாது. அது சுத்தம் ஒரு இதுதான், ஒரு அது வந்து கிட்டத்தட்ட சீட்டிங் சொல்ல மாட்டேன். இது அதுல ஒரு சின்ன ஒரு பிரில்லியன்ட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு திலீப் கேரக்டர் காமிக்கல, இப்போ வந்து இதுக்கு ஏன் காமிக்கல, அப்படி ஏன் காமிக்கல, இப்போ 1000 கேள்வி வருதுல்ல. கேட்டா நம்ம அதுக்கு ஒரு கேரக்டர் ஒருவேளை படம் பயங்கரமா போச்சு அப்படின்னா அந்த கேரக்டருக்குள்ளே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த கேரக்டர் இப்போ ஒரு பெரிய ஹீரோ கூட போட்டு, ஏன்னா நீங்க அந்த ஒரு விஷயம்லாம் காமிச்சு பில்டப் பண்ணி இவங்க எல்லாம் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க. இப்போ கைதி படத்துல வந்து இப்போ 10 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாரு காமிச்சு கைதி ப்ரீக்வல்னு சொல்றாங்க. அது மாதிரி இதுலயும் காமிச்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சில கேள்விகள், விடை இல்லாத கேள்விகள் இருந்தா அப்படி வச்சுக்கலாமேங்கிற ஐடியா மட்டும்தான் அது பார்ட் 1 பொறுத்த வரைக்கும். ஆனா அது எடுக்க போறதே கிடையாது. அது ஜஸ்ட் அதனால அது வந்து எப்படின்னா ஒரு ரைட்டிங்ல எப்படி ஒரு இருதோ அது மாதிரி இதுல வந்து டைட்டிலே ஒரு இதை வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான். அதுவும் ஒரு ரைட்டிங்கா நான் பாக்குறேன். ஓகே நான் பிரகாஷ், நான் இந்த படம் வந்து ரைட்டிங் வைஸ் நீங்க ஸ்ட்ராங்னு சொல்றீங்களா, இந்த படம் வந்து சக்சஸ் ரேட் எப்படி இருக்கும், அதை பத்தி உங்க தாட்ஸ் என்ன? இல்ல அது நான் என்ன பொறுத்து நேரத்தை நான் ட்ரெண்ட் சுட்டுட்டையும் சுகுமார் ப்ரோட்டையும் சொன்னேன், இந்த படம் ஓடுமா ஓடாதா, பிசினஸ் வைஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் இல்லாது. ரசனை கேட்டீங்கன்னா நான் எனக்கு படம் பிடிச்ச படமா பிடிக்காத படமான்னு கேட்டீங்கன்னா சொல்லுவேன், இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான்.
இந்த படம் சக்சஸ் ஆகுமா சக்சஸ் ஆகாதா அது நம்ம கையிலேயே கிடையாது. ஏன்னா நான் ஆடியன்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு மெசேஜ் மாறுபட்டது. கலெக்ஷன் பக்கம் போகல, சக்சஸ் ஆகுமா, சக்சஸ் ரேட் பெர்சன்டேஜ் வந்து எப்படி சக்சஸ் தான் predict பண்ணலாம்? சக்சஸ் தான் சக்சஸ் அந்த படம். நான் அந்த படம் இப்பயே சக்சஸ்ங்கிறேன். ஏன்னா விக்ரம்க்கு அந்த இப்ப ஆந்திரா சைடு விசாரிச்சீங்கன்னா தெரியும், ஆந்திரா சைடுல ட்ராக்கர்ஸை பத்தியும் தெரியும். இந்த படம் விக்ரம்க்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரோட கமர்ஷியல் ஹிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இந்த படம் அடைய போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. மற்ற ட்ராக்கர்ஸ் வந்து எல்லா சைடும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ போற ட்ரெண்ட் படி பார்த்தாலும் குட் பை டக்லி வர வரைக்கும் இது ஓடும். அந்த ட்ரெண்ட் படி பார்த்தாலும் இந்த படம் ஒரு ஹிட் ஸ்டேட்டஸ் அடைஞ்சிடும். அதாவது விக்ரம்க்கு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், ஃபிளாப் இந்த கேட்டகரியிலே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹிட்டுங்கிறது எப்ப போச்சுன்னா ரொம்ப பின்னாடி போகுது, ரொம்ப பின்னாடி. ஆனா இது வந்து ஒரு கமர்ஷியலா ஹிட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ், அது விக்ரமுக்கு போகக்கூடிய ஹிட்டா போகுது. இது வந்து ஒரு ஹிட் ஆயிடுச்சு, டேரக்டர் கிரெடிட் போயிருப்பா, முழுக்க டேரக்டர் தான் காரணம், இது முழுக்க இன்னொருத்தர் படம் அப்படிங்கிற எதுவுமே இல்லாம. உதாரணம் பொன்னியின் செல்வன் நீங்க என்ன வேணா எடுத்துக்கீங்க, பொன்னியின் செல்வன் மொத பாட்டு ஹிட்னாலும் அது விக்ரமுக்கு போகாது அந்த கிரெடிட். மணிரத்னத்துக்கு போகும், கல்கிக்கு போகும், எல்லாத்துக்கும் மற்ற எல்லாத்துக்கும் சேர்ந்து கலவையா போகும். முழுக்க பொன்னியின் செல்வனுங்கிறது யாருக்குமே போகாது. முழுக்க அப்படி போச்சுன்னா மணிரத்துக்கு தான் போகும் அந்த கிரெடிட். பணமும் சரி கிரெடிட் சரி படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாருன்னு. ஆனா இது இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு விக்ரமுக்கு ஒரு ஹிட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இந்த படம் கொடுக்கும். ஆனா மகானே ஆல்ரெடி நல்ல ஹிட் தானே. மகான் ஓடிடி எப்படி ஹிட்ல சேர்த்தீங்க? ஓடிடில அந்த ஓடிடி தான் அந்த படம் ஹிட்லயே சேர்க்க முடியாது. விக்ரமோட கம்பேக் என்ன சொல்லிக்கலாம், ஹிட் தியேட்டருக்கு கம்பேக் கிடையாது, ஒரு கமர்ஷியல் கம்பேக் கிடையாது. தியேட்டருக்கு வைஸ் வரல, ஆனா ஓடிடில வந்தாலும் அது ஒரு மகான் வந்து நல்ல சூப்பர் மூவி. இல்ல அது மிக்சட் தானே, அது வந்து ஸ்டார்டிங்ல மிக்சட் சொல்றீங்க இப்போ. ஆமாங்க, ஸ்டார்டிங்ல துருவிக்ரம் கேரக்டர் வந்து படம் படுத்துருக்காங்க ரிவ்யூ. துருவிக்ரம் கேரக்டர் வைக்கும் போது படம் சூப்பர் ஆக அப்படின்னு. இப்ப அந்த படத்துக்கு கல்ட் ஸ்டேட்டஸ். அது காரணம் என்னன்னா நாளாக படம் சில படங்கள் வந்து நல்லா ரொம்ப சூப்பரா போகும். அந்த ரைட்டிங் தெரிய வர்றது காரணம் நாள் ஆகும். ஒரு 6 மாசம் கழிச்சோ, ஒரு 7 மாசம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ ஒவ்வொரு படத்துக்கு கல்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு அது டிலே எடுத்துட்டா ஓட்டிட்டு வரும்போது அந்த படத்துக்கு வந்து எல்லாருமே ஐயோ அம்மான்னு சொல்லவே கிடையாது. இதனால நீங்க பல ரிவ்யூஸ், எல்லா ரிவ்யூஸ் எடுத்து பாருங்க. பரவாயில்ல, விக்ரம்க்கு ஒரு நல்ல கம்பேக், ஆனாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்திருக்கலாம், துருவிக்ரம் வர வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு, அப்படித்தான் அந்த மகான் படம் சொல்லுவாங்க. அப்படியே அது மெகா பிளாக் பஸ்டர் சேர்த்தா கூட நீங்க அது விக்ரமோட தியேட்டருக்கு கம்பேக்ல வரவே வராது, கம்பேக் லிஸ்ட்லயே வராது, ஹிட் லிஸ்ட்லயே வராது. விக்ரம்க்கு அது நல்ல படம், அவ்வளவுதான். அது எப்படின்னா வந்து நீங்க என்ன சூரிய ரிப்போர்ட்டர் எல்லாரும் ஆகாவோக என்னதான் சொன்னாலும் அது வந்து சூரிய ரிப்போர்ட்டர் ஒரு ஓடிடி பிடிக்கும். இப்ப சூர்யாக்கு நம்ம தேட்டருக்கு ஹிட் இல்ல சில பேர் ட்ரோல் மெட்டீரியல் போடுறாங்கல்ல, அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருவாங்க. அதுதான் இது. நமக்கு வந்து விக்ரமோட தியேட்டர்கள் ஹிட் கணக்குல இது இப்ப இந்த படம் தான் வரும், வீரதீர சூரன் தான் வரும். ஒண்ணே ஒண்ணு நடுவுல நீங்க பேசும்போது ஒரு மாதிரி டிஸ்டார்டடா ஆச்சு வாய்ஸ், என்னன்னு தெரியல, நீங்க பாருங்க. ரொம்ப சத்தமா இருக்கு, ஏதோ ரொம்ப பேசுறேன். கேக்குது மாவீரன் இப்ப சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு, அது வேற யாரும் இல்ல, குட்டி பிரகாஷ். அப்படியா? ஒரே ஒரு டவுட். இப்ப பிரகாஷ் அந்த வெங்கட் உயிரோடு இருக்காப்லயே இறந்துட்டாப்லையா அந்த படத்துப்படி? அவர் இறந்துட்டாரு. அதுதான் வந்து கிளைமேக்ஸ் ஸ்டார்ட்ல வச்சிருப்பாங்க. பின்னாடி பஸ்ல ஒருத்தர் வந்து தண்ணி குடிப்பாருல, விக்கல் எடுக்கிற மாதிரி. அப்ப தண்ணி குடிக்கிறத வாட்டர்கள் வாங்கி தண்ணி குடிக்கிறப்பான்னு சொல்லி ஒருத்தர் கொடுப்பாரு. அந்த தண்ணி கொடுக்கும்போது இவர் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணி பார்ப்பாரு. ஏன்னா தண்ணி கொடுக்காம வந்துட்டோமே, அவன் செத்துட்டானேன்னு சொல்லி கில்ட்டியா ஃபீல் பண்ணி பார்ப்பாரு. அதுக்காக தான் அந்த ஷார்ட் டேரக்டர் வச்சிருப்பாரு. நம்ம தண்ணி கொடுக்காம ஒரு உயிர் போயிருச்சு, இங்க தண்ணி ஒருத்தன் கொடுக்குறான் விக்கல் எடுக்கும்போது நம்ம கொடுக்காம வந்துட்டோமேன்னு. சூப்பர் கேரக்டர் ப்ரோ, செம்ம விசுவாசம். அது கிட்டத்தட்ட முட்டாள் தான் விக்ரம். அந்த கேரக்டர் எல்லாருமே ஒரு முட்டாளுங்க தான் விசுவாசன்ற பேர்ல. கரெக்ட். இது வந்து மகேஷ் ப்ரோ சொன்னாரு. அதாவது அந்த இது நம்ம நெடுமுடி இவர் இருக்காருல்ல சுராஜ், அவர் எப்படி இது பண்ணுவாரோ அதே மாதிரிதான் விக்ரம். அது வந்து ஒரு இதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த ரவி வந்து மாடியில வந்து கெஞ்சும் போது அவர் ஒய்ஃப் சொல்லுவாரு, அவன் என்னதான் கெஞ்சினாலும் நம்பாதனால இவருமே ஒத்துப்பாரு, இவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு வைக்கிற சீன்ல இந்த மாதிரி உருண்டுட்டான், அவனுக்கு இதாயிருச்சுன்னா அவன் செத்துட்டு போறான், நீ வைக்க வேண்டியதானே அந்த மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவன் தப்பிக்கணும், மத்தவங்க யாரு கெட்டு போட்டாலும் இது பண்ணது அதை நீட்டா இருந்துச்சு. அது கிளீனா அந்த மாதிரி சில லேயர்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் எடுக்கல. ஆனா நான் இது சொன்னா ஓவரா இருக்கும், அவர் பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவார்ல, அப்ப விக்ரமே தூக்கி சாப்பிட்டாரு ஆக்டிங்ல. சரியான சீன் அது. அந்த முழிப்பாருல, அதை கேட்டுட்டோம், என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கிறது தான். ஆமா கண்ணனை பாரு, உங்க கூட தானே இருந்தாரு, போயிட்டாரான்னு. சரி அப்ப நானும் போறேன். சரியான சீன் அது. எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின், அவரு தப்பிக்க போறாருன்னு தெரியும், ஆனா நானே ஒரு ஜெர்க் ஆயிட்டேன். டக்குனு ஓடுவாப்ல, ஒரு மாதிரி ஜெர்க் ஆயிட்டேன். இப்படியே ஏதாவது தப்பிக்க போறேன், ஏதாவது பண்ண போறான்னு தெரியும். சரி, இல்ல ஸ்மார்ட் சரோவர் கேள்வி கேட்கறேன். இந்த படம் சும்மா சிம்பிளா கேட்கறேன். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் இந்த பெரியவர், அதாவது ரவிங்கிற கேரக்டர் வந்து காளிகிட்ட வந்து உதவி கேட்டு வர்றப்ப துஷாரா விஜயன் கேரக்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவன் என்ன கேட்டாலும் செஞ்சிடாத வேலையே அப்படின்னு. எனக்கும் தெரியும் அவன் ஏமாத்து வந்து காலில் விழுந்து காரியம் சாதிக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஏன் போறான் அவன், சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும்.
இல்ல நீங்க சொல்லுங்க, நான் ஸ்மார்ட் சர்வர் ப்ரோ தான் எனக்கும் கேக்குறேன். தெரியும் நினைக்கிறேன். சரி பாப்போம். ஏன் போறான் அந்த சீன் தான். கண்டிப்பா விசுவாசம் கிடையாது. இவன் இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல அது அவர் சொல்றாரான்னு பாக்குறதா இல்ல, அதுக்கு இல்ல அது நான் நீங்க சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன இருக்கு, அவர் சொல்றாரான்னு பாப்போம். நம்ம ஃபேமிலி எதுவும் இன்வால்வ் ஆயிடுவாங்களா, இவங்க எதுவும் அந்த தூக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு, அந்த சீனோட இது கனெக்ட் பண்றீங்களா? இல்லங்க அது அதுக்கப்புறம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் ஏன் ஒத்துக்கிறான் அப்படின்னா, வீடு வந்துட்டாங்க, அது வீட்டுக்கு வந்துட்டாங்க, தேடி வந்துட்டாங்க. வீட்டுக்கு அது கிடையாது, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்தது நம்ம ஒத்துக்கலன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து. அவன் மிரட்டுறாங்கிறத சுத்தி வளர்த்து உதவி கேட்டு மட்டும் வரல. ஆனா அவன் கெஞ்சிரான். ஆனா கெஞ்சிறது வந்து அவன் கெஞ்சிறதுக்கு மட்டும் வரல. இதுல வந்து யாருக்கும் தெரியாது. இது வந்து எங்க தெரியும்னா, அவன் பையன் வந்துட்டு உன் ஃபேமிலியை தூக்கிடுவேன்னு சொல்லுவான். அப்போ வந்து இவன் சொல்லுவான் தூக்குறேன்னு சொல்லக்கூடாது, இது தூக்கிட்டேன்னு சொல்லணும்னு சொல்லுவான். அப்போ அவனோட கேரக்டர் வந்து அதுக்கு முன்னாடியே சரிடி நான் போல, அதான் சரிடி நான் போல போதுமா அப்படின்ட்டு திரும்ப வந்து அவன் வந்து நல்லா விசாரிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா இங்கதான் இருக்காங்களான்னு கேக்குறான் அப்படின்னு. ஆமா ஆமா அதான் ஆக்சுவலி இவன் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வேற அந்த துஷரா விஜயன் வந்து ஒரு இதுல சொல்லுவாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஊர் பேர் தெரியாத இடத்துல நம்ம இருந்துட்டு மறுபடியும் வந்து வழக்கம் போல நம்ம ஆளு இப்பதான் பார்த்து வெளியே வந்தேன். ஃபயர் ப்ரோ, நான் விக்ரம் டாப் 5ல சொல்லிடுவேன் ப்ரோ. செம்ம என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பா இது இந்த படம் இனிமே இருக்கும் ப்ரோ. எனக்கு நான் பார்த்தோன்னே அதான் முடியும். விக்ரம் டாப் 5ல இருக்கும் ப்ரோ. இதுக்கப்புறம் பேசுறீங்க சொல்லிருந்தேன் தோணுச்சு. இப்பதான் ஜஸ்ட் வெளியே வந்தேன். எப்பயோ வந்த உடனே மேக் கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகே டன். லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டீங்க. இல்ல வந்து ஆதரவு லிஸ்ட், எதிர்ப்பு லிஸ்ட் இருக்கு, ஆதரவு லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டீங்க. உங்க தியேட்டர்ல மனோஜ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி? மனோஜ் ப்ரோ, மகேஷ் ப்ரோ பேசுறது கேக்குதா? வீட்டுல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கனெக்டிங்ல போயிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ, பெரியவர் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்பி ஆபீஸ் போறாருல்ல, அங்கேயே அவரை பிடிச்சி ஏதாவது பண்ணிருக்கலாம்ல, ஏன் போக விட்டு அப்புறம் திருப்பி போயிடுறாங்க? 2 பேரையும் முடிக்கும். அப்பதான் கண்ணை இல்லையேங்க, அப்பதான் கண்ணை இல்லையே. கண்ணை வரப்ப ரவி இல்ல, ரவி இருக்கப்ப கண்ணை இல்ல. 2 பேரும் ஜோடி 2 பேரும் போடணும். ஆனா அதைத்தானே சொல்றேன், 2 பேரும் வேணுங்க. 2 பேரும் ஒரே இடத்துல போடணும். ஒருத்தனை போட்டா இன்னொருத்தனால நமக்கு நாளைக்கு லைஃபே போயிடும். அவன் லைஃப் இல்ல, எஸ்பி லைஃப் இல்ல, தலையிட்ட இன்ஸ்பெக்டர் கூட இருக்க ஆட்கள், என்கவுண்டர்ல இருக்க எல்லா ஆட்கள், அவங்க ஒட்டுமொத்த படையோட லைஃபே போயிடும். இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் அவங்களுக்கு டைமுக்கு 2 பேரும் ஒரு சேர போடணும். அவ்வளவுதான், அதான் கான்செப்ட். அதுக்கப்புறமா ஒன்னாவது அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தா கூட இல்ல, லாஜிக்கா பேசலாம், அதுக்காக சொல்றேன் நானு. ஆனா லாஜிக்கா ஏது கமர்ஷியல் படத்தை இவ்வளவு பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நம்ம படம் சொன்னா கூட டைரக்டர் வந்து ஒரு சூப்பர் ரைட்டர் எழுதியிருப்பாரு. இந்த படத்துல மிஸ் ஆகுது. நீங்க ரொம்ப இந்த படத்துக்கு எந்த இடத்துலயுமே கதையோட ஒன்றி போனாங்க. எங்கேயுமே போர் அடிச்சவங்க ஒரே இடம். நீங்க வந்து சென்னையில இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் கிராமத்துக்கு கதை. அந்த நான் 2யுமே பார்த்தேன்னா 2லயுமே வாழ்ந்திருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். ஊர் திருவிழா எப்படி நடக்கும், எங்க அந்த பந்தோபஸ்து, அதுக்கப்புறம் அதுல என்ன தெரியும். இதுல வந்து ரைட்டிங் வைஸ் வந்து அவர் வந்து அருண்குமார் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பண்ணதோட இதுல வந்து அவருக்கு வந்து ஃபுல் பொட்டன்சியலா இறங்கல. அதை ஏன் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு மேல ஒண்ணு இல்ல நாளைக்கு இதுக்கு மேல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. எனக்கு இதுதான் பெஸ்ட் ரேட்டிங்கா தோணுது. எனக்கும் அதேதான். எனக்கு இறங்கி வரவே தோணல ப்ரோ, நிஜமாவே. இல்ல பிரதர், நீங்க அனிமல் படம் பார்த்ததுனால உங்களுக்கு பெஸ்டா தெரியலாம். அதனால இல்ல இது தப்பு. ஏன்னா அவர் ஒரு படத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் உங்களோட ரசனை நீங்க சொல்றீங்க, அவரோட ரசனை அவர் சொல்லும் போது நீங்க அனிமல் படத்தை உங்களுக்கு பிடிக்கும்னால நீங்க இந்த படத்தை பிடிக்கும். அவர் பாயிண்ட் ஆஃப்ல பெஸ்ட், அவர் பாயிண்ட் ஆஃப்ல பெஸ்ட் ரேட்டிங். இப்ப சீனிவாசன் ஒருத்தர் சொன்னாரு, அவர் பாயிண்ட் ஆஃப்ல பெஸ்ட் ரேட்டிங். மகேசன் ஒருத்தர் சொல்றாருல, அவர் பாயிண்ட் ஆஃப்ல பெஸ்ட் ரேட்டிங். பிரகாஷ் நான் சில இடத்துல நீங்க வந்து இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணாம அதுக்கு வந்து இது பண்றீங்கல்ல, அந்த சவுண்ட் அதிகமா இருக்கு அதெல்லாம் அது மிஸ்டேக்கே இல்லங்கற. படத்திலேயே பதில் இருக்குங்க. உங்க கேள்விக்கான எல்லா பதிலும் படத்திலேயே இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான்.
ஏன் தியேட்டர்ல ஒருத்தர் கூட கமெண்ட் அடிக்கலங்க. ஒரு படம் தியேட்டர்ல நிசப்தமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கூட எக்ஸ்ட்ரா கமெண்ட் அடிக்காத படம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல எவ்வளவு சைலண்டா இருந்து செலிப்ரேட் பண்ணாம முடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் வந்தேன். சோ அதனால சொல்றேன், அவ்வளவுதான். ஸ்மார்ட் சார் முன்னாடி மாவீரன் ப்ரோ சொன்னார்ல, ஓகே ப்ரோன்னு சொன்னார்ல, அப்ப நான் சொன்னார்ல அதான் நானும் சொல்றேன், ஓகே ப்ரோ. இதுக்கு மேல சொல்றதுக்கு பதில் இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அப்ப யாரோ கேட்டீங்க தியேட்டர் எப்படி இருந்துச்சுன்னு. எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா போகுது ப்ரோ. சடனா ஏதோ கட்டாயி வெளியே போயிடுது. கேக்குதா? கேக்குது மனோஜ் ப்ரோ. கேக்கு பிரகாஷ் ப்ரோ, அந்த தூள் சாங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா உங்களுக்கு? அந்த அது ஒரு ஒட்டவே இல்ல. அது நானே எனக்கு அது கொஞ்சம் எனக்கு அது ஒட்டல தியேட்டர்ல. ஆனா ஆடியன்ஸ் வந்து திடீர்னு பயங்கரமா சத்தம் போட்ட இடம் அது. பயங்கரமா சத்தம் போட்டு என்ஜாய் பண்ண இடம் அது. எனக்கு அது ஒட்டல. ஸ்டார்ட் போது நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மலா போயிடுச்சு. இல்ல அது அவங்க நார்மலாவே அது ஒரு வாவா இருந்தது. எனக்கும் அது ஒன்றும் பெருசா தெரியலங்க. இல்ல அதுக்கப்புறம் அது வைக்கணும்னு வச்ச மாதிரி ப்ரோ. நீங்க ஒப்பீனியனே சொல்ல மகேஷ் ப்ரோ. நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா ஆமா. இல்ல முட்டு கொடுக்குற கேங்ல ஜாயிண்ட் ஆயிட்டீங்க நீங்களும் இது கூட ஒப்பீனியன் சொல்லாம. நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க பேசுங்க, நான் அப்புறம் ஜாயின் ஆயிக்கிறேன். இதுல இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். பெஸ்ட் கமர்ஷியல் சியான் இதுல பெஸ்ட். நம்ம சொன்ன மாதிரி அருண்குமார் ரைட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு கதையில எனக்கு எந்த ஃபிளாவுமே இல்லை. எல்லாமே நான் ஃபர்ஸ்டே நான் சொன்னேன், ஒரு 2 நிமிஷம் சொன்ன மாதிரி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெஸ்ட் தான் கமல், சரி விக்ரமோட இதுல பெஸ்ட். எனக்கு இன்னொன்று அந்த சிங்கிள் ஷாட் ப்ரோ, அது நல்லா இருந்தது உங்களுக்கு? ஹலோ. ஆமா சூப்பர். அந்த சீன்ல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது அந்த சிங்கிள் ஷாட்ல சுராஜ் தான். காரியமா இருந்தாலும் காலிட்டே இருப்பாரு. செமையா இருந்துச்சு அந்த சீன். ஒரே ஒரு இது ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன்லயே அவனை பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது எந்த ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. அப்பதான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தானே அடுத்த சீன்ல தானே எல்லாமே அவங்க செட் பண்ணுவாங்க எல்லாமே. ஆமா. பணம் எடுத்து செம்ம ஸ்ட்ராங் என்னன்னா மகேஷ் ப்ரோ, இவங்க அந்த அம்மா கேரக்டர் சொல்லுவாங்க காளியை கூப்பிடுறமான்னு. இன்னும் கத்தி கழுத்து வரைக்கும் வரல, வர்றப்ப நான் எடுக்கிற முடிவேன்னு. அப்புறம் நம்ம வீட்டுல இருந்து ஒரு டெட் பாடி எடுத்துட்டாங்கன்னு அவங்க சொல்லும் போது அப்பதான் இப்ப கத்தி கழுத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அப்பதான் காளியை கூப்பிடுன்னு இவர் வாயிலேயே வரும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த இடம். அவங்கள அதுவும் அந்த அம்மாவும் சொல்லிடும், அந்த வீட்டுக்கு வராதீங்க போயிடுங்க அப்படின்ட்டு. அவங்க வீட்டுல எல்லாரும் தான் காட்டியிருப்பாங்க. அந்த அம்மா அந்த தங்கச்சி ஃபேமிலியே ஒரு ஃபேமிலி மாதிரிதான் இருக்கும். அம்மா ஹீரோ நம்ம தமிழன் ப்ரோ வேற வந்திருக்காரு, அவருக்கும் படம் செட் ஆகுதேம்மா சொல்லிட்டு இருந்தாரு. போட்டு நம்ம கேட்போம் என்னன்னு. அவங்க அண்ணனுக்கு செட் ஆச்சாமா? ஆமா, அவங்க அண்ணன் சரியான செட் ஆயிடுச்சு. அவரு திட்டிட்டு இருந்தாரு அந்த கேஸ் போட்டவங்க தானே. ப்ரோ ஆனா படம் வந்து காலையில வந்து அந்த கொஞ்சம் ஷோஸ் கேன்சல் ஆனது சரியான டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. அதான் ப்ரோ, அன்னைக்கு ஃபுல் டே விட்டுட்டு 28ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆமா ப்ரோ, ஒரு இந்திக்கார வந்துட்டு நம்ம படத்தை பிளாக் பண்ற நிலைமைக்கு ஆகி போச்சுல ப்ரோ. அப்படி இல்ல, அவன் வந்து இல்ல இவர் எதுக்கு செய்யறாருன்னு தெரியும். நீங்க வந்து சீரியஸா உள்ள போறாதீங்க. அவர் வந்து அவரோட ஒரிஜினல் வந்து அதை வந்து ரிவ்யூல சேர்த்திருக்கிறாரு. அந்த வீடியோ நான் பார்த்தேன், சரியான திருப்பி எனக்கு. அதுக்காக சர்க்காசமா உள்ள கொண்டு வராரு. ப்ரோ உண்மையாக நான் உங்களுக்கு சீரியஸ் இப்படி இந்த பாயிண்ட் வரேன். உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. அதாவது வந்து ஒரு தமிழ் படங்க, ஒரு தமிழ் படத்தை ஒரு இந்திக்காரன் வந்து தடுக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வந்துருச்சுங்க. பி ஃபார் யூங்கிறவன் யாரு? அவன் இன்னைக்கு தடுக்கிறான். சியான் சார் அவ்வளவு உழைச்சிருக்காருங்க. இதெல்லாம் வந்து பேசுறதை தாண்டி ஆக்சுவலி அவர் பேசுனது தப்பு. இது வந்து ஒரு பிஸ்னஸ். அது எப்படி சொல்றது, ஒரு பிஸ்னஸ். அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வாங்கியிருக்காங்க, இவங்க காசு கரெக்டாக கொடுக்கணும். சரி அவரே விட்டுருங்க, அந்த பி ஃபார் வியூவை விட்டுருங்க. இதே அன்புச்செழியனா இருந்து என்ன பண்ணியிருப்பாரு? இவர் இதே வீடியோ போடுவாரா? அது தப்பு, அது அப்படி பேசக்கூடாது. நியாயமான கேள்வி. ஆனா அவர் சொன்னதுல எனக்கு வடக்குல இருந்து வந்து ஒரு சேட்டு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த நிறவெறி மதவெறி இந்த ஏரியா வெறிலாம் காமிச்சிட்டு இதுவும் ஒரு பாயிண்ட் சொன்ன உடனே அட போங்கயா, என்ன ஒரு ரிவ்யூல கொண்டு போய் எதை சொல்றது? வடக்குல இருந்து வந்து ஒரு சேட்டு வந்து பணம் கொடுக்குற காசு வாங்கும்போது வடக்குல இருந்து தெரியலையா? என்ன பாயிண்ட் எது ஒன்று புரியல. அது அந்த அதெல்லாம் ரிவ்யூல சேர்த்தாரு. எனக்கு அப்பயே அட பாவத்தை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியா பேசுவாரு, ரிவ்யூல முடிச்சுட்டு கடைசியா சொல்றாரு. ஆனா என்னன்னா
ஆனா என்னன்னா அது தப்பு, அது சொல்லக்கூடாது. இது வந்து எப்படின்னா தனக்குள்ள இருக்க ஒரு இதை வந்து இது பண்ற மாதிரி எத்தனையோ படங்கள். இவர் நடிச்ச படமே இவர் என்ன 1-2 படம்லாம் நடிச்சிருக்காரு, அதுக்கே வெளியே. ஏன் சரி அதவே விட்டுருங்க, இவர் நூல் வந்து எங்க இருந்து வாங்குறாரு? ஜப்பான்ல இருந்து வாங்குறாரு. அப்ப அவன் யாரு? அவன் யாருங்க? வேற இல்லைங்க, அது கிடையாதுங்க. இது ஜப்பான்காரர் முன்னால தமிழ்நாடுதான் இருந்தாங்க, அது தெரியாதா? இல்லைங்க. சரி, இது அண்ணன் அடிக்கிறதுன்னு இல்ல, இது வந்து இருக்கக்கூடாது. ஜப்பான்காரன் போட்டு தயாரிச்ச நூலை வச்சு நான் டிஷர்ட் போட்டு சுத்திட்டு இருக்கேன். இது எவ்வளவு பெரிய தப்பு இது? சொல்லுங்க ப்ரோ, பேசுங்க. பிரகாஷ் ப்ரோ பொன்னியின் செல்வனை பத்தி பேசுவீங்களே, அதெல்லாம் பேசுறீங்க. ஒரிஜினல் வந்தாருன்னா நீங்க மியூட்ல போயிடுறீங்களே தூக்கிட்டேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ? சரி, என்ன இதுவா ப்ரோ? சியான் பத்தியா? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? டீகோடிங்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. எல்லா டீகோடிங்கும் முடிச்சு நீங்க சிம்பிளா நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல மட்டும் சொல்லிருங்க, நாம அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம். இல்ல ப்ரோ, எனக்கு ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் பண்ணி முடியும் போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மற்றபடி மொக்க படம்னு சொல்ல முடியாது, ஒரு ஓகே ஆவரேஜ், அவ்வளவுதான். எதனால டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு? அது வந்து கொஞ்சம் லென்த் ஓவரா ஃபீல் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. லைக் எப்படின்னா இந்த கதையா வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து மெயினா பிளே பண்றாங்க. லைக் எப்படின்னா காளின்ற ஒரு கேரக்டரோட ஒரு போர்ஷன் இருக்கு. பிளஸ் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கண்ணன் ரவிங்கிறவங்க போர்ஷன் தனியா இருக்கு. அப்புறம் வந்து எஸ்பியோட அவரோடது தனியா இருக்கு, எஸ்ஜே சூர்யாவோடது. ஸோ இவங்க 3 பேரும் அந்த ஒரு ரோல் தனித்தனியா பிளே பண்ணியிருந்து அது வேற மாதிரி இருந்திருக்கும். பட் இது எப்படி போயிருச்சுன்னா ஒரு மாதிரி வந்து இந்த கண்ணன் ரவி வந்து பெருசா ட்ரை பண்ணாத மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து நமக்கே தெரிஞ்சிருச்சு, இப்ப அந்த இவரை கொல்ல போறான்னு தெரிஞ்சு அது ரொம்ப இழுத்து அந்த விஷயங்கள்லாம் நமக்கு பெருசா உடன்பாடு எல்லாம் போயிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு கட்ட பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் லென்த் மாதிரி தோணிருச்சு. ப்ரோ இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் டேட் போட்டு எல்லா வேலையும் பண்ணது ப்ரொடியூசர் மேலதானே தப்பு? இல்ல ப்ரோ, அப்படி கிடையாது ப்ரோ. அதாவது ஓடிடி வந்து ஒரு சேல் ஆகும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல தியேட்ரிக்கல் ரைட்ஸ்ல வந்து அவர் கொஞ்சம் இன்னும் நல்லா வந்திருக்கும், இந்த பேமெண்ட் இங்க டேலி பண்ணிருக்கலாம் நினைச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரோ. இது கடைசி நேரத்துல வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுப்பாங்க ப்ரோ. அது வந்து இந்த படத்துக்கு வந்து கடைசி நேரத்துல ஆகல, என்னன்னா ஓடிடி வந்து சேல் ஆகல. ஸோ அதுக்கு வந்து அவங்க எதுவும் பண்ண முடியாதுல்ல. இப்போ பிசாசு 2ன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, அது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படம் வந்து இன்னும் ஓடிடி சேல் ஆகாதனாலே அவங்க இன்னும் டேட் எல்லாம் எதுவுமே போடாம இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ. ஓடிடியோட இதே வந்து ஃபுல்லா கிராஷ் ஆயிடுச்சுல்ல, அவங்க நினைச்ச இது பண்ண முடியல. இப்போ என்னன்னா கொரோனா டைம்ல வந்து அந்த ஓடிடி வந்து பெருசா நம்பினாங்க, இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இப்போ அந்த டெஸ்ட்ன்ற படம்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஓடிடி விடுறாங்க அப்படின்னா அவர் வந்து ஓகே இதுலேயே பண்ணிடலான்ற அந்த அளவுக்கு காசு வந்துருச்சுன்னு பாக்குறாரு. தியேட்ரிக்கல் ரைட்ஸோட ஓடிடி கொஞ்சம் சேஃப் ஹேண்டா பாக்குறாரு. அதுவும் இல்லாமல் அவர் என்ன ஆல்ரெடி அவரோட ப்ரொடக்ஷன்ல இந்த 2 படத்தையும் சேர்த்து இதையும் டேலி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ மற்றவங்களுக்கு கிராஷ் ஆயிடுச்சு ப்ரோ ஓடிடியோடது, அதான் பெரிய இது. அப்புறம் சேட்டலைட் ரைட்ஸும் ஃபர்ஸ்ட் மாதிரி யாரும் வாங்குறது இல்லை, ஏன்னா சேட்டலைட் ரைட்ஸ் போடுறதை தாண்டி இன்னைக்கு எல்லாம் படத்தை ஓடிடிலே பாத்துறாங்கன்ற ஒரு இது வந்துருச்சு. பெரிய ஹீரோ படம் இல்ல. இன்னும் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு ஆர்குமெண்ட்? ஒரு சிலருக்கு பிடிக்குதுன்றீங்க, ஒரு சிலருக்கு பிடிக்கலன்றீங்க. அவங்கவுங்க ஒப்பீனியன் தானே. ஏன் பிடிச்சிருக்குங்கிறவங்கள போய் பிடிக்கலைங்கிறவங்க கொஸ்டின் கேக்குறீங்க, பிடிக்கலைங்கிறவனை போய் பிடிச்சிருக்குங்கிறவங்க கொஸ்டின் கேக்குறீங்க ப்ரோ? அது எல்லா படத்துக்கும் இது நடக்கிறது தானே ப்ரோ. இப்போ வந்து பிடிக்க எல்லாத்துக்கும் பிடிக்கணுங்கிற மிக்ஸ்டு ரிவ்யூ ஒரு படத்துக்கு வந்தாலே இதெல்லாம் காமன் தான் ப்ரோ. ப்ரோ ஆனா பிரச்சனை அரசியல் ப்ரோ. பிரச்சனை என்ன தெரியுமா, நாங்க பிடிச்சிருக்கன்றோம், இந்த மொக்க படத்துக்கு ஏன் இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான் நேத்துல இருந்து வருது. அப்ப அவங்கதான் எங்க ஒப்பீனியனுக்குள்ள வராங்க. அதுதான் ப்ரோ. லைக் எப்படின்னா இது எல்லா படத்தும் இப்ப தங்கலானுக்கு இதே மாதிரிதான் ஆச்சு ரீசெண்டா. ஸோ இப்போ வேற என்ன படம் இப்போ அதே மாதிரிதான். இது ரொம்ப மொக்க படம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னன்னா லைக் வந்து எனக்கு ஃபீல் ஆனதுதான், மற்றவங்களோட இது சொல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாயிருச்சு. ஆனா சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, சில சீன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லாம கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதுதான். ஆனா நல்ல ஃபிலிம் மேக்கிங் இது. அதான் இந்த எங்க அண்ணன் பிரசாந்த் சொல்லி இருந்தாரு, எங்க கேமரால மதுரை ஸ்லாங்ல பேசியிருக்குன்னாரு. அதான் எனக்கு புரியல, கேமராலாம் மதுரை ஸ்லாங்னா கேமராக்கெல்லாம் ஸ்லாங் ஆகி போச்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ரிவ்யூ ஏதாவது ஏதாவது பேசினா தானே நீங்க இங்க வந்து இப்படி எல்லாம் பேச முடியும். திங்க் பண்ண வச்சிருக்காரு பாத்தீங்களா உங்களை. அதுதான் கேமரால மதுரை ஸ்லாங்ல பேசிச்சு, எடிட்டிங்ல திருநெல்வேலி ஸ்லாங்ல பேசிச்சு, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் இப்போ ஒரு ஸ்லாங் வந்துருச்சு. ரிவ்யூவர்ஸ் ஸ்பெஷலா கவனிச்சா எல்லாமே எல்லா ஸ்லாங்லயும் பேசலாங்க. அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. இப்ப எல்லாம் யாரும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அதாவது வந்து ஒரு நல்லா இல்லாத படத்தை காசு கொடுத்து நல்லா இருக்க படத்தை காசு கொடுத்து இன்னும் ஓட வைக்கலாம். நல்லா இல்லாத படத்தை காசு கொடுத்தாலும் ஓடாது ப்ரோ அது. ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்க, தெரியுது இல்ல. சின்ன படத்தை பார்க்க வைப்பாங்க, பேச வைப்பாங்க, அந்த மாதிரிதான். ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யாவும் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவார் அவரை. அதுக்கடுத்து இவர் வந்து கார்லயே விழுந்துருவாரு. அப்ப அந்த கேரக்டர் மேல நமக்கு ஒரு பரிதாபம் வந்துருச்சு. ஆனா அடுத்த ஷாட்டே வந்து துஷாரா வந்து சொல்லுவாங்க, இவன் எவ்வளவு நாடகம் போட்டாலும் நம்பாதன்றப்பே அங்க புரிஞ்சிச்சு இவன் வந்து சந்தர்ப்பவாதி அப்படின்னு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இல்ல எல்லாருமே அப்படிதான் ப்ரோ. எல்லாருமே அந்த படத்துல இப்போ கடைசியா விக்ரம் வந்து என்ன சொல்லுவாரு, அந்த குடும்பத்தவே அழிச்சிருவாரு. ஆனா அந்த குடும்பம் வந்து இத்தனைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து ரவி வந்து என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ வந்து எப்படி எங்க வீட்டுக்கு வந்த, ட்ரௌசர் போட்டு வீட்டுக்கு வந்த, இன்னைக்கு எப்படி இருக்க, அதெல்லாம் சொல்லுவாரு. அப்ப என்னன்னா இன்னொன்னு தாலி எடுத்து கொடுத்து கட்டுறாரு. அந்த அளவுக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கவரவே இவர் வந்து கொல்றாரு. கொன்னுட்டு என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்ற போது மன்னிச்சிருமா, என் குடும்பத்துக்காக பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. இப்ப எல்லாருமே அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலைவாதி தான். அந்த இதுல நீங்க அதை என்ன சொல்ல முடியும், எல்லாருமே அது ஹீரோ, எல்லாருமே வில்லனா அந்த சூழ்நிலைக்கு அப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி தானே இருக்கு. அவங்க எக்ஸ்ட்ரீம். இந்த எஸ்.ஜே. சூர்யா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம், இந்த சந்தர்ப்பவாதிங்கன்ற இடத்துல. ஆமா ப்ரோ, இவரு எக்ஸ்ட்ரீம் தான் ப்ரோ. இவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இது எக்ஸ்ட்ரீமா தான் இல்ல ப்ரோ, இவர் போவாரு, இவர் ஓடுவாரு, ஆனா அவனை துரத்திட்டு கொல்ல மனசு இல்லாம விட்டுருவாரு. அதுதான் சொல்றேன் இந்த இடத்துல. இல்ல அது வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பழக்க வழக்கம் எதுவுமே கிடையாது. அவங்க இவர் வந்து குடும்பத்துக்குன்றதுனால குடும்பத்துக்கு ஏதோ ஒண்ணு ஆயிரும்னு சொல்லிட்டு அதை யோசிச்சிட்டே இருப்பாரு. ஆனா எஸ்.ஜே. சூர்யா பாத்தீங்கன்னா கடைசியில காருக்குள்ள இருந்துட்டும் அவன் நீ என்ன வேணா பண்ணிக்க, என்னையும் விட்டுருன்றான். அப்படியே எல்லாம் அப்படியே முடிச்சிருவானுங்க. இது ஆக்சுவலி வந்து எனக்கு எஸ்.ஜே. சூர்யா அந்த கேரக்டர் சர்ப்ரைஸ் ஆச்சு அந்த இடத்துல. நல்லவன் தான் போல இந்த படத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசியில அவங்களோட ஒரு டீல் போடும்போது ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்படிதானே இருக்காங்க சூழ்நிலை. இது அந்த இதுல பண்ணி முடிச்சிருவாங்க. ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு கார் முன்னாடி வந்து நிப்பார்ல எஸ்.ஜே. சூர்யா மீட் பண்றப்ப அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுல வந்து டீடைலிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கரெக்டா செக் பண்ணியா அப்படின்னு என்னடா இவன் இத்தனை தடவை கேட்கறான் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. கடைசியில அந்த பிளாஷ்பேக்ல அந்த கன் எடுத்து வச்சோடனேதான் இதுக்குதான் அவர் கேட்கிறாரா அப்படின்ற மாதிரி. அந்த போன் சீனா இருக்கட்டும், காலுக்குள்ள போன் வைப்பாருல்ல, அதுல அவர் பாக்குற ரியாக்ஷனா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ நேத்து ஸ்ரீனிவாசன் ப்ரோ ஏதோ சொன்னார்ல, அந்த நன்றிக்கு ஒரு என்ன மீனிங் உங்களுக்கு தெரியுமா? இருக்கேன். அது சொன்னதுக்கு இன்னொன்று இருக்கு, அதுக்கு வரேன். அது அடுத்தது வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எஸ்.ஜே. சூர்யா கடைசியில வந்து இந்த காருக்குள்ள இருந்து விக்ரம வந்து போட்டு கொடுக்கும்னு, அதுக்கே ஒரு நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. அது என்னன்னா நம்ம சுகுமார் தான் கேட்டிருந்தாரு. நீங்க வந்து இந்த கதையா சொல்றேன், ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், டீட்டெயிலா வருது. ஏன்னா இவ்வளவு தூரம் ஸ்பாயிலர் பேசிட்டு இதுக்கு மேல என்ன பேசாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு. இப்போ வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு சர்வசாதாரணமா ஒரு போலீஸ் எப்படி இருக்குன்னா தன்னுடைய பழக்க வழக்கங்களை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும், தன்னுடைய பதவி உயர்வு வாங்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லா போலீஸும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருப்போம். சும்மா படத்துல காமிக்காம நான் வந்து இப்ப ஜெயிச்சு நான் வரம்பாரு, எத்தனை பேர் நேர்மையா இருந்து மேல வரம்பாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அந்த ஊர்ல யார் பெரிய கையோ அந்த பெரிய கையை வந்து பெரிய கைக்கு சாதகமான சில விஷயங்களை முடிச்சு கொடுத்து அப்படி பதவி உயர்வு வாங்கிட்டு மேல வர்றது. அப்படி மேல வந்தாலும் எல்லா போலீஸும் அப்படிதான் வரும். இப்ப இவர் வந்து எஸ்பியா இருப்பாரு. எஸ்பியா இருக்கிறப்ப அந்த ஊர்ல பெரிய கைங்கிற ஒரு பெரியவர், அந்த பெரியவர் இவட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. என்ன ஹெல்ப் கேட்கிறாரு, என் மருமகனை ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு அந்த மருமகனை காப்பாற்றி கொடுக்கணும். அந்த மருமகன் ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டா அதை காப்பாற்று. ஏன்னா என் பொண்ணுக்கு என்னுடைய அதாவது இன்னாரோட பொண்ணுன்னு சொல்றதை விட போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு சொல்றதுதான் கௌரவம் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப அந்த போலீஸ்காரன் பதவியை காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பெரிய. அதை முடிச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நம்ம பெரிய மேலா போகலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு எஸ்பி தான் அந்த அருணகிரி கேரக்டர், எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர். அப்ப முடிச்சு கொடுத்தா நினைச்சு அது போறான். அந்த பேச ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனை திலீப்புங்கிற ஒருத்தன் இறந்துட்டான். அவனை வந்து அவன் உடல வாங்காம இருக்கிறான். இதை வந்து பஞ்சாயத்து பேசி முடியும், ஒருத்தன் பேசி முடிக்க முடியும். அவன் பேரு காளி. ஆனா காளிகிட்ட போய் நம்மளால பேச முடியாது.
அப்ப அது பேசக்கூடிய ஆள்கிட்ட போய் நம்ம போய் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தண்ட போறான். அவன் தான் ரவி. அப்ப ரவிட்ட போய் சொல்லி முடிச்சான்னு சொல்லிட்டு போறான். ரவி ஒரு வேலையை கிடைக்கிறான், அதுவும் கொடுத்து செஞ்சு கொடுத்துறாங்க. ஒரு குவாரியோட மைனோட டீல் கேட்கறேன், முடிஞ்சிருது. ஓகேங்களா? அப்ப முடிஞ்சிச்சு நினைச்சு சந்தோஷமா ரிலாக்ஸா இருக்கான். ஆனா அந்த பெரியவருக்கு வேலை முடியல. ஏன்னா இவங்க அதை விட பிரச்சனை கேட்ட உடனே அவனை பெருசா கொடுத்துட்டான். அப்ப நம்ம இதோட பெருசா கேட்க முடியுமே அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரவி கேரக்டர். அப்ப அது பெருசுதான் என்ன, நம்ம எதிர்பார்க்குற அந்த பெரிய ஒரு போஸ்டிங். அந்த பெரிய ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பெரியவர் இருக்கக்கூடாது. அப்ப பெரியவர் இருக்கக்கூடாதுன்னா பெரியவருக்கு காளிக்கும் பஞ்சாயத்து ஏற்படுத்தணும். ஏன்னா காளி நினைச்சா முடிச்சிருவான். ஆனா நம்ம டேரக்டா வந்து பண்ணா நமக்காக பண்ண மாட்டான். அப்ப திலீப்னு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. அப்ப சுத்தி வளைச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி சுத்தி வளைச்சு விடுறாரு. சுத்தி வளைச்சு விடும்போது தான் வந்து இப்போ இவனுக்கு பஞ்சாயத்து ஆகுது. அந்த பஞ்சாயத்துனால தான் வந்து இப்போ வந்து நமக்கு உங்களுக்கு படம் பக்கம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அடுத்தடுத்து என்னங்கிறதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா என்னன்னா இங்க வந்து அப்பயே வந்து காளி அவன் ஒன்றும் செய்யல எஸ்பி அப்படின்னா, காளி வந்து காரணகர்த்தா கிடையாது. இப்ப விக்ரமேதா கேட்கற மாதிரி செஞ்சவனா செய்ய தூண்டியவனான் தான். இங்க செய்ய தூண்டியவன் தான் முக்கியம். அதுக்காக செஞ்சவனை விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு தான். செஞ்சவனை விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்குன்னா அவன் வந்து அவனுக்கு செஞ்சு தூண்டினவனா ஏகப்பட்ட பேர். அவன் நினைச்சிருந்தா கண்ணனும் ரவி சேர்ந்து இந்த பிரச்சனை முடிச்சிருக்கான், இவனுக்கு மேல வந்தப்ப எஸ்பி ஆயிருக்கலாம். ஆனா அவங்க டைலாக் வச்சிருப்பாங்க. நீ இப்போ ஒரு போலீஸ்காரன் பேசுவார் இந்த இன்ஸ்பெக்டர், நீ இவ்வளவு நேரம் சார் டிஐஜி சார் டிஐஜி சார் டிஐஜி சார் போன்ல கெஞ்சி, நீ அவன் யாரும் இல்லை, என் பேட்ச்மேட், அவன் டிஐஜி ஆயிட்டான், நான் எஸ்பியா இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவனை கிடைக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுதான், அதாவது தான் கூட பேட்ச்மேட்டா இருந்த ஒரு ஆளு டிஐஜி ஆயிட்டான், தன்னை எஸ்பியா இருக்கும். அது காரணம் நமக்கு கிடைச்ச சஸ்பெண்ட் காரணம் கண்ணனு ரவியும். அந்த கண்ணனு ரவியை பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த பழி வாங்குற சான்ஸை பயன்படுத்திக்கிற ஒரு சர்வசாதாரண ஒரு போலீஸ்காரன் புத்தி தான் எஜே சூர்யாக்கு இருக்கும். அதுதான் எஜே சூர்யா கேரக்டரோட அப்படிமா. அவன் வந்து நெகட்டிவ் சைடா கிரேட் இல்ல வந்து ஃபுல் பாசிட்டிவ் சைடா அந்த கேரக்டரே கிடையாது. அவன் வந்து ஒரு வந்து தனக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒண்ணு கிடைக்காம போயிடுச்சு, அதுக்கு காரணம் பழி வாங்குறதுன்னு நினைக்கிற ஆள், அவ்வளவுதான். அவன் நல்லவனை கெட்டவன. அதே மாதிரி கடைசி நேரத்துல அப்பயும் அவன் அந்த அதாவது அவன் யாரையுமே போய் பழி வாங்கன்னு நினைக்கல. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க போலீஸ்காரன் ஒரு சிக்கல் வந்தா அந்த நேரத்துல அவன் எப்படி பயன்படுத்துவான். இப்ப இவங்களை மாற்று என்கவுண்டர்ல போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு போற முயற்சி பண்ணான். ஆனா விக்ரம போறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவன் சர்வசாரம் அவனுக்கு சாதாரண பழி வாங்கன்னு தெரியல, ஒரு ரவுடி கிடையாது. அவன் ஒரு எஸ்பி. அவன் சும்மா போய் ஏதாவது கிடைச்சி போட முடியாது. தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், விக்ரம போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். சும்மா எய்தாப்புல நிக்கிறாங்க இருக்கா அவன் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னா கடைசியா இவ்வளவுக்கும் காரணமான விக்ரமையும் போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவனை பிடிச்சிட்டாங்க, விக்ரமும் பிடிச்சிட்டாங்க. அப்பதான் சொல்லுவான், உன் பையனை வந்து என் கண்ணு முன்னாடியே கையை வெட்டி காலை வெட்டி துண்டிக்க என் கண்ணு மாதிரி கொண்டான. எதுக்கு சொல்லுவான், அப்ப விக்ரமையும் கொள்ற ஒரு பழி வாங்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவனை பிடிச்சிட்டா. காளியை யாரும் பிடிக்க முடியாது, காளியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம பழிய தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சர்வசாதாரண ஒரு கேரக்டரா தான் ரைட்டிங் இருந்துச்சு. இப்படிதான் நான் எஜே சூர்யா கேரக்டரை பார்த்தேன். அதனாலதான் வழக்கமான எஜே சூர்யா விட இந்த எஜே சூர்யா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப உங்களுக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. பொன்னியின் செல்வருக்கு அப்புறம் ரொம்ப இன்வால்வ் ஆகி பேசுற ஒரு படமா இது இருக்கு போல இருக்கு. இல்ல நான் ரைட்டிங் பிடிச்சி படம் வந்து படம் பார்க்கும்போது நமக்கு எதையும் போர் அடிக்கல. எங்கேயுமே படம் நமக்கு வந்து டோட்டலா ஒரு சுறுசுறுப்பா வச்சுக்கிச்சு. ஆனா வந்து சில பேர் அந்த கேள்வி படத்துல இருக்கே பதில் இருக்கே. நமக்கு என்னன்னா ஒரு ஆற்றாமை என்னன்னா படத்துல பதில் இருக்கு. ஆனா ஏன் இது நிறைய பேர் படம் பார்க்கும்போது அது ஈஸியா புரியுற மாதிரி தானே இருக்கு, இது ஏன் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை ஆதங்கம் தான். அப்படி இல்ல ஆக்சுவலி வந்து புரியுது ப்ரோ. பட் ஆனா ஏதோ சில இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. இல்ல ப்ரோ, சில பேத்துக்கு வந்து அது புரியும், சில பேத்துக்கு வந்து அது புரியாது. இப்ப எக்ஸாம்பிள் இல்ல பிரகாஷ் ப்ரோ, அதே மாதிரி அந்த படம் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் வருதுல, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அது ரொம்ப சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுதான் படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா படம் ஆரம்பிச்ச கேரக்டர் அந்த 2 கேரக்டர் யாரு, கோழிக்கடை சங்கரம் பொண்டாட்டியும், அவங்க 2 பேரும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்ல அதுக்கப்புறம் 4 முனையில ஏகப்பட்ட ஆமா 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 இல்ல எனக்கு இந்த கான்வர்சேஷனே அழகா இருக்கும். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்த கான்வர்சேஷன் சூப்பரா இருக்கும் அந்த கிளைமேக்ஸ்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு நிறைய பேர் சொல்றாங்களே, எனக்கு அதுல பாயிண்டே புரிஞ்சுக்கல. எனக்கு என்னன்னா நிறைய பேர் என்ன இந்த இன்ட்ரோல் பேக் வச்சு நம்ம முன்னாடி ஒரு இன்ட்ரோல் பேக் போட்டாங்க, அதுலயே முடிச்சிருக்கலாமே, அதான இன்ட்ரோல் பேக் மாசா இருந்துச்சு, ஏன் இந்த இடத்துல போட்டாங்க எனக்கு பிடிக்கல. அது வந்து ஒரு கிளாஸா இல்லையே, ஒரு காமெடியா போட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்க ஆக்சுவலா தியேட்டருங்கிறது என்ன, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஆடியன்ஸை ஏமாத்தணும். ஓகேவா? ஆடியன்ஸை ஏமாத்தி சந்தோஷப்பட வைக்கணும், சிரிக்க வைக்கணும். ஆடியன்ஸை ஏமாத்தி சந்தோஷப்பட. இப்ப அந்த ஒரு சம்பவம்னு போட்ட உடனே தியேட்டர்ல நான் படம் பார்த்துக்கும் போது 7-8 பேர் ஏஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சீன் ஆரம்பிச்சு டக்குனு எல்லாம் உட்காந்து சிரிக்கிறாங்க. அது ஏன் நம்ம ஏமாத்துட்டோம்னு நினைச்சு இருக்குல்ல, ஆடியன்ஸ் ஏமாத்துட்டோம்னு நினைச்சு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. தனக்குள்ள ஒரு சிரிப்பு வரும், நம்ம சிரிப்போம். நம்ம ஏமாந்துட்டோம் சிரிச்சிடுவோம், ஐயோ ஏமாந்துட்டோமே. அப்ப நம்ம அது ஏமாத்துறது தான் ரைட்டிங், ஏமாத்துறது தான் சினிமா. அதை இந்த டேரக்டர் பர்ஃபெக்டா பண்ணிருக்கிறாருங்கிறது தான் எனக்கு பிடிச்ச வச்சு அந்த இன்ட்ரோல் பேக்லயே. ஆகா இதை ஏன்னா லக்கி பாஸ்கர் கிளைமேக்ஸ் எனக்கு அப்படிதான். கிளைமேக்ஸ்ல எனக்கு பயங்கரமான வெறுப்பு. முதல் கிளைமேக்ஸ்ல லக்கி பாஸ்கர் 2 கிளைமேக்ஸ் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம 2 கிளைமேக்ஸ் 2 இன்ட்ரோல் இருக்கும். லக்கி பாஸ்கர் இதே மாதிரி 2 இன்ட்ரோல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோல் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் 2வது இன்ட்ரோல் வரும்.
லக்கி பாஸ்கர் 2 கிளைமேக்ஸ் அதே மாதிரி. நான் முதல் கிளைமேக்ஸ் பார்த்தா டென்ஷன் ஆயிட்டேன். யாரா 100 கோடிக்கு செக்கிங் எழுதி கொடுத்து வந்துட்டான், ரோட்ல பாக்குற பிச்சைக்காரன் படத்தை கொடுத்து அதாவது காந்தியவாதி மாதிரி மாத்திட்டாங்க பாதிகளா. அவன் தான் உத்தமே, அவன் தான் தேவதூதன் மாதிரி காமிச்சிட்டீங்களான்னு முடியும் போது அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட் சீக்வன்ஸ் அவன் பணத்தை மொத்தமா ஏற்கனவே வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டான். அக்கௌண்ட்ஸ்ல 1 மாசம் கழிச்சு மாச கடைசியில என்ட்ரி பண்ணுவாங்க அப்படிங்கறதுலாம் வேற லெவல் ரைட்டிங். அதுதான் லக்கி பாஸ்கர் கொண்டாட வச்சிச்சு. லக்கி பாஸ்கர் மேல ஒரு அந்த படத்து மேலே ஒரு இம்ப்ரெஷன் வர வச்சது. அது மாதிரி தான் நான் அந்த கிளைமேக்ஸையும் பாக்குறேன். ஆடியன்ஸை நீ ஏமாத்தி சந்தோஷப்பட வைக்கணும். அதுதான் ஒரு சினிமா வந்து டைரக்டர் பண்ற வேலையா சினிமா ரசிகனுக்கு கொடுக்குற ஒரு சந்தோஷம். ஜிபியூ செகண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பேசுனீங்களா ப்ரோ? அது ஜஸ்ட் 30 செகண்ட் ப்ரோமோ தானே. நாளைக்கு ஃபுல் பாட்டு வந்த அப்புறம் பேசிக்கலாம்னு விட்டாச்சு, அவ்வளவுதான். நமக்கு அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டக்குனு ஸ்டார்டிங்ல இருந்தே இது வந்து இன்னைக்கு வந்து முதல் கேள்வி கன்ஃபேர் கேள்வி மாதிரி ஜிபி இது வீரதீர சூரன் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பரபரன்னு போயிடுச்சு. பிரகாஷ் இவர் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே நீங்க. அது இன்னும் நன்றி சொன்னது யாரு என்ன மாவீரன் கேட்டார்ல. அது என்னன்னா இவ்வளவு நாள் அவருக்கு டோட்டலா விசுவாசமா இருந்த அவர் கூட இருந்த ஒரு ஆள் தான் காளி. ஓகேவா? இப்ப அந்த காளிக்கு அப்பதான் அந்த இடத்துல ஏமாறுறோங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த இடத்துல தான் ஏமாறும் தெரிய வருது. அந்த ஏமாறும் தெரிய வந்ததுக்கு நம்ம இவ்வளவு நாள் விசுவாசம் பண்ண அவர் நம்ம வந்து திரும்ப போய் அவர்கிட்ட ஏன்னு கேட்க முடியாது. ஏன்னு கேட்டா இவ்வளவு நாள் இருந்த நன்றிக்கான அந்த விசுவாசம் போயிடும். அப்ப நன்றி சொல்லிட்டு அவன் அதோட அதுக்கு மேல இதுக்கு மேல எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விலகி போடுறதுதான் அந்த நன்றி சொல்லிட்டு போற ஒரே இடம். அந்த ஒரு பதில ஒரு வார்த்தையில நான் வந்து உனக்கு ஏத்து கேள்வி கேட்க போறது இல்ல, உனக்கு திரும்ப நான் உதவி பண்ண போறது கிடையாது, உன் கூட நிக்க போறது கிடையாது. இனிமேல் உனக்கு நான் யாரோ எவரோ, ஆனா உனக்கு கடைசியா நம்ம போகும்போது கடைசியா நம்ம லவ்வருக்கு பாய் பாய் அப்படின்னு ஒரு பாய் சொல்லுவாங்க. கடைசி பாய் இருக்குல்ல, அது பாய் வித்தியாசமா இருக்கும். அந்த பாய் மாதிரிதான் கிட்டத்தட்ட இந்த நன்றி ஒரு ஒரே வரியில ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு போகணும். அவன்கிட்ட கோபத்தையும் ஆற்றாமை எல்லாத்தையும் ஒரே வாரம் சொல்லிட்டு போனோம். அதுக்கு நன்றி சொன்னேன் மட்டும் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கு இதுக்கு மேலே வரப்போறது இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வராம தான் இருப்போம். வரவனுக்கு காலில் விழுந்து கூப்பிடுவான். அவன் காலில் உள்ள ரீசன் அந்த முன்பு நன்றிக்காக தான். அவன் வேற ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தானா கூட அவனுக்கு நம்மளுக்கு காசை கொடுத்து கூட்டு வந்துருக்கலாம், எதாவது கொடுத்து கூட்டு வரலாம், இல்லை எப்படி வேணாலும் பண்ணலாம். இவன் வரவே போறது இல்லைன்னு தெரியும். அதுக்காக அந்த காலில் விழுறது. இல்ல ஆனா அந்த அந்த இடத்துல காலில் விழுவதுதான் கரெக்டா பட்டுச்சு. பட் நினைச்சிருந்தா அவன் உன் ஃபேமிலியை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டுற மாதிரி கூட ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா அது பண்ணாம இது பண்ணதுதான் கரெக்டா இருக்கும். அதான் ப்ரோ அது அடுத்த கட்டம். இல்ல அது அவன் பையன் பேசுவான்ல, அதுவே வந்து இல்ல அதுக்கு முன்னாடி பாருங்களேன். இப்ப மாவீரன் சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து காளியை கூப்பிடலாமான்னு, கழுத்துக்கு இன்னும் கத்தி வரல. ஓகேவா? அவன் சிந்திக்கிறாள் எந்த நேரத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். 2வது கட்டத்தை அந்த யூஸ் பண்ணுவான் காளியை. அப்ப தடவை ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுவோம். இது முடியாத பட்சம் தான் அடுத்தது. நம்ம எல்லாமே அதாவது ரவிங்கிற கேரக்டர் ரைட்டிங் அதான் எனக்கு பிருத்திவிராஜிட்ட எனக்கு பிடிச்சது. அதாவது பிருத்திவிராஜிட்ட பிடிச்சங்க தாண்டி பிருத்திவிராஜ் தமிழ்ல அவர் பண்ற ரோல் இருக்குல்ல, எனக்கு புதுப்பேட்டையில பண்ணார். அவர் புதுப்பேட்டையில அவர் தான் வில்லன். அவர் புதுப்பேட்டை எனக்கு அவர் அப்ப பண்றப்ப தெலுங்குல வந்து காமெடி ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தெலுங்குல வந்து சீரியஸ் ரோல் பண்ணி காமெடி காமெடி தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காரு. அப்போ செல்வராயன் கூட்டு வந்து ஒரு முழு வில்லன் கொடுத்துருப்பாரு. இப்ப அவர் எத்தனை பேருக்கு அந்த திரும்ப ஞாபகம் வரும்னு தெரியல. இவர் வந்து திரும்ப இப்பயும் பாத்தீங்கன்னா பீச்ல கூட்டுறோம், பீச்ல ஒரு காமெடி டாக்டரா தான் கூட்டு வந்திருப்பாங்க அவரை. தெலுங்குல ஃபுல்லா அவர் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 100 படம் நடிக்கிறாரு. 100 படத்துல 88 படம் காமெடி படம். ஏ1 காமெடி. இப்ப முழுக்க அவர் ஒரு 100 படம் பண்றாரு, 88 படம் காமெடி தான் யூஸ் பண்றாங்க. ஆனா அவருக்குள்ள ஒரு பெர்ஃபார்மரும் இருக்கிறாரு. அது அழகா நேச்சுரல். அதாவது இந்த ரோல யாரெல்லாம் பண்ணிக்கலாம், பிரகாஷ்ராஜ், நாசரோ இல்ல யார்கிட்ட கூட நமக்கு ரிப்பீட்டடா இருக்கும், கிளிச்சேவா இருக்கும். ஆனா எந்த இடத்துல இந்த படம் மாறுபடுது அப்படின்னா வித்தியாசமான நடிகர்களை தேர்ந்தெடுக்கலாம் அந்த படம் மாறுபடுது. சுராஜ் கேரக்டர் உட்பட. சுராஜ் கேரக்டர் இங்க உள்ள சாதாரண ஆட்கள் பண்ண வேண்டியதா. சுராஜ் கேரக்டர் மாசம் பயங்கரமாலாம் கிடையாது. ஆனா கேரக்டர் பண்ணக்கூடிய ஆள் வித்தியாசமா இருந்தா நமக்கு கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்கிறதான் இந்த படத்தோட ரைட்டிங். இல்ல ப்ரோ, அவங்க 2 பேரும் பார்க்க உண்மையாலுமே பையன் அப்பா மாதிரி தான் ப்ரோ நடிச்சிருப்பாங்க. அவன் ஆக்டிங்லாம் யாரோடதையும் குறைய சொல்ல முடியாது ப்ரோ. தரமான ஆக்டிங்கு, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். எப்படின்னா அந்த கடைக்கு பொருள் வாங்க வரவங்க கூடயும் நல்ல டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், எல்லாமே பெஸ்டா இருக்கும். அவங்க பேசுற விதம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆக்டிங்லாம் தரம். அந்த சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், அப்படியே அந்த மாடியில வந்து அந்த பையன் வந்து அப்படியே பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவான். அவங்க அம்மாட்ட அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அப்படியே போயிடுவான். ஆக்டிங்லாம் நல்ல ஒர்க் வாங்கியிருக்காரு ப்ரோ. அந்த கடையே அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஆமா, கடை அவங்க வண்டியில வர விதம் எல்லாமே சூப்பரா. ஸ்டார்டிங் கதை ரொம்ப எங்கேஜ் ஆயிடுச்சு. அதான் நேத்தே சொல்லிருந்தேன், அவர் அந்த பொருளா வாங்கி போட்டு வண்டியில வராருல. அதாவது ஒன்னா வாங்கி 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 ஆனா நடுவுல எங்கெங்கயோ உட்காருவாங்க சம்பந்தம் இல்லாம. அதெல்லாம் எதுக்குன்னு தான் புரியல. அதுக்குதான் இப்ப பிரகாஷ் ப்ரோ ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எதுக்கு? எவ்வளவு தூரம்? ஆமா, சூப்பரா சொன்னாரு. இல்ல ப்ரோ, அவங்க பிரியாணி கடையில வந்து
டைம் ஆகுதுங்கிறாங்க. ஆனா சும்மா உட்காந்து 2 இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. உங்க அண்ணன் இதெல்லாம் சொல்லியிருந்தாரா ரிவ்யூல? அண்ணன் சொல்லல ப்ரோ. அண்ணன்லாம் ரொம்ப அண்ணன் வந்து டெக்னிக்கலா தான். அண்ணன் என்ன சொல்லியிருப்பாரு, அண்ணன் ஐட்டம் சாங் ஒண்ணு இல்லாம இருந்ததுல அதுதான் ஒண்ணு குறை. அது மட்டும் வச்சுன்னா சீசன் இல்ல ப்ரோ, அப்படி இருக்குன்னு கிடையாது. சொல்றாரு. அண்ணனுக்கு ஏங்க அவரு 24 படத்துக்கு சொன்னாரு. ப்ரோ அப்படி கிடையாது ப்ரோ. நீங்க அண்ணனை நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட முடியாது. ஒரு சினிமாவை வந்து நீங்க வந்து ஒரு புறக்கணிக்க முடியாத ஒரு மனிதன் அவர் டி.எஸ். பிரசாந்த் அவர்கள் தான். தமிழ் சினிமாவில் ரிவ்யூன்னு எடுத்துக்கிட்டா புறக்கணிக்க முடியாத ஒரு மனிதன். அதை கனி கூட ஒத்துக்குவான். ஏன்னா இல்ல கனி இன்னொன்னு வந்து 15 வருஷம் கழிச்சும் இன்னும் நான் ரிலவெண்டா இருக்காருன்னா அது சொல்லலையே நீங்க. ஏன்னா ஏன்னா உலக அவரு ரிவ்யூலாம் அந்த 7ஆம் அறிவுலாம் ரிவ்யூ பண்ணிருப்பாரு ப்ரோ. அதெல்லாம் நான் இன்னமும் பாப்பேன். சூப்பரா பண்ணிருப்பாரு. அப்பெல்லாம் ரொம்ப மட்டமான கேமரா இருக்கும், அதுல பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல அதுதான் வெப்கேம்ல 1001 இருக்கும்ல, 1001 பில்லா மங்காத்தா நினைக்கிறேன். மங்காத்தாலாம் பண்ணிருப்பாரு. 2011 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ப்ரோ. பூமார டைம் இப்படி ஒரு விஷயம். இல்ல தமிழன் எனக்கு இன்னைக்கு இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணாலும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஆனா சம்பந்தமே இல்லாம அந்த ஹிந்திக்காரன் நம்ம காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், அதெல்லாம் எனக்கு ஏன் இந்த இந்த ரிவ்யூல அதெல்லாம் தேவையா? இல்ல அதெல்லாம் ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த ரிவ்யூங்கிற பின்பம் வந்து ஃபர்ஸ்ட் ஆல் எப்படின்னா இந்த டாப் 10 அந்த கோட்டு போட்டு வேற மாதிரி பேசுவானுங்க. ஆனா இந்த ப்ளூ சட்டமாறன் இவங்கெல்லாம் வந்து டோட்டலா அந்த பின்பத்தை உடைச்சிட்டாங்கல்ல. ப்ளூ சட்டமாறன்லாம் வந்து எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் கொடுப்பாருங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா ஒரு நெகட்டிவாவும் எதை சொல்றாருன்னு இருந்துச்சு. இப்போ மோசமாயிருச்சு. அதை விட்டு பாடி ஷேமிங் அதுன்னு போயிடுச்சு. ஒரு கட்டத்துல அது அந்த டைம்ல இருந்துச்சு. அதே மாதிரி இவரா இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாமே பாசிட்டிவ் இல்லாம நெகட்டிவ் என்ன தப்பு என்ன அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கல்ல. இது கொஞ்சம் காமெடி தான் கனி. சம்பந்தம் இல்லாம எதுக்கு அப்படி பேசினாருன்னே தெரியல. அதுதான் உண்மை. இல்ல அது நார்மலா இருக்க ஆட்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு. இவருக்கு நிறைய தெரியும், சினிமாவா தெரியும் இவருக்கு. கனி இவர் ஏன் இது பேசுறாரு இல்லையா? இது வந்து பீஃபார் அவன் காசு கொடுத்துருக்கான். இது வந்து இவங்களுக்கு நடக்கிறது கிடையாது. இது எல்லா படத்துக்கும் நடக்கிறது. அதத்தான் சொல்றேன் தமிழா. இதுல போயிட்டு எங்க தமிழ்காரன் ஹிந்திக்காரன் வந்தான், நம்ம காசெல்லாம் அவனுக்கு எடுத்துட்டு போயிட்டாருன்றாரு. என்ன எனக்கு புரியல. நம்ம காசை எப்படி அவன் எடுத்துட்டு போக முடியும்? அது என்ன மீனிங்ல சொன்னாருன்னே தெரியல. ஆளு 2-3 நாளா ஸ்பேஸுக்கும் வரல. வந்தவனா கேட்பானு. அது இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வச்சு சொல்றாரு அவரு. ஜிஎஸ்டி வாங்குறாங்க, நமக்கு அந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரதில்ல. அது வாங்குறது கவர்மெண்ட் ஆச்சே ப்ரோ. அதான் இன்டைரக்ட். அதெல்லாம் ஹிடன் லேயர் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியாது உங்க அண்ணனை பத்தி? ஹிடன் லேயரா? என்ன அண்ணனை பத்தி சரியா தெரியாம இருக்கீங்க? அவர் அங்க வராரு. ப்ரோ ஜிஎஸ்டி எல்லாம் இல்ல ப்ரோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவரு வந்து சும்மா பேசுறதுக்கு அது அவர்லாம் ஜிஎஸ்டிக்கெல்லாம் ஆதரவு தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பண்றவங்கள ஜிஎஸ்டிக்கு எதிராக இருக்கவங்கலாம் நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான பின்பம் அது. இல்ல டாபிக் அவர்கிட்டே போகுது, விட்டுருவோம் போதும். பிரகாஷ் ஒரே ஒரு இந்த படத்துல இப்படியே டாபிக் முடிச்சிருவோம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது மகேஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணு கேட்க வந்தாருலங்க, ஏதோ அந்த பேரு தெரியுமா என்னன்னு. அது என்ன கேட்க வந்தாரு? இந்த டவுட் அந்த ஹஸ்பண்ட் வருவார்ல, பொண்டாட்டிக்கான ஹஸ்பண்ட் வருவார்ல, அவர் கேரக்டர் பேர் கேட்டாரு. அவர் கேரக்டர் பேர் சொல்லுவாங்களா அந்த படத்துல? ஆமா சொல்லிருப்பாரு. அவரு ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே ஒரு போலீஸ் கரெக்டா வயசானவர் இருப்பாரு. என் பேர் சங்கரு, நான் கோல்கடை வச்சிருக்கேன் அப்படின்னு. உள்ள போய் ரைட்டரை பாருங்க, உள்ள போய் ரைட்டரை பாருங்க. ரைட்டர் போன என் பேர் சங்கரு, நான் இங்க எதுவும் என் பொண்டாட்டி காணோம். உள்ள போய் இன்ஸ்பெக்டர் பாருங்க, என் பேர் சங்கரு அப்படின்னு 3 தடவை சொல்லுவார் அவரு. அதுக்கப்புறம் வந்து கோழிக்கடை சங்கருக்கும் பெரியவருக்கும் கண்ணனுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அவன் பேரே 3 தடவை சொல்லுவாங்க, 4 தடவை சொல்லுவாங்க. சரி, அது தெரிஞ்சு என்ன பண்றாரம்மா புரியலையே. கதைக்கு அந்த பேரு தெரிஞ்சுக்கணும்ன்றதுல என்ன ரிலவன்ஸ்? இல்ல அவரு சும்மா கேட்டாரு. பேரு தெரிஞ்சிருக்கணும் இல்லங்க. ஆக்சுவலா எதுக்காக அந்த கேள்வி சும்மா கேட்டாரு அப்படின்னா, நேற்று நாங்க பேசிட்டு இருக்கும்போது படத்தை பத்தி பேசும்போது நிறைய கேள்விகள் கேட்டா, நிறைய கேள்வி பதில் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு கேள்விக்கும் படத்துல பதில் இருக்கு, படத்துல பதில் இருக்குன்னு. கடைசியா சொன்னேன், இது மாதிரி ஃபர்ஸ்ட்ல படத்துக்கு சம்பந்தமே இல்லாம படத்தை ஆரம்பிச்சிக்கிற ஒரு முடிக்கிறது அவங்க கேரக்டர் தான், ஒரு லேடி தான்.
அந்த கோழிக்கடை சங்கர் மட்டும் அந்த பஞ்சாயத்துக்கு ஸ்டேஷன் போகாம இருந்தாலும் அந்த படமே வந்திருக்காருங்கண்ணே. கோழிக்கடை சங்கர்னா யாருங்கன்னு கேட்டாரு. அப்ப சொல்ல பொண்டாட்டிக்காரன் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவன் தானே கோழிக்கடை சங்கர்னு. அவன் பேர்லாம் ஏங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு. ஏங்க படத்துல அவன் 4-5 தடவை சொல்றான், அதனால ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்துருச்சுமா, ஞாபகத்துல சும்மா கதை ப்ரோல வந்துருச்சுங்க என்ன. அது எப்படி உங்களுக்கு வரும்? அப்ப இருங்க, படம் பார்த்த எல்லாத்தையும் கேட்போம், யாருக்காவது கோழிக்கடை சங்கர்னு தெரியுதான்னு கேட்போம். யாருக்கும் தெரியலன்னா நீங்க வந்து அப்படி இருந்து நீங்க வித்தியாசமா சொல்றீங்கன்னு அர்த்தம். நான் ஒருத்தராச்சும் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அதுக்காக அவர் கேட்டாரு, கடைசியில வந்து யாரும் சொல்லாம போயிட்டாங்க. அதுதானே அநியாயம் பண்றீங்களா ப்ரோ? இல்ல இல்ல, ஆனா பிரகாஷ் நீங்க படத்தை இல்ல ரொம்ப கவனிச்சு பாக்குறீங்க. இப்ப நான் நிறைய டைம் கவனிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு டைம் படம் பாக்குற நீங்க கேரக்டர் நேம் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. அது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு. போயிடுவீங்க. அதெல்லாம் 2வது தடவை பார்க்கும் போதுதான் இல்ல எனக்கு என்னன்னா, படம் பார்க்கும்போது செல்லு நோண்ட மாட்டோம், நமக்கு எதுவுமே பண்ண போறோம், படம் மட்டும் தான் பாக்குறோம். படம் பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். போன் பேசுறேன், பக்கத்துல யாராவது வாட்ஸ்அப் நோண்டானே டென்ஷன் ஆயிருவேன். நம்ம படம் பார்க்கறதுக்கு அதையே நோண்டிட்டு இருக்கேன். அப்ப நம்ம படம் பார்க்க போனா ஞாபகம் சர்வசாதாரணங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அவ்வளவுதான். பிரகாஷ்ண்ணா அவர் வந்து கோழி கூட அங்க யாருன்னு கேட்டிருந்தா கூட ஓகே. அவர் கேள்வி வேற மாதிரி கேட்டாருண்ணா. அதுதாங்க நான் கேள்வி தப்பா கேட்டாருங்கன்னு சொன்னேன். நான் கோழிக்கடை சங்கர்னு கேட்காம கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு பேர் என்னன்னு கேட்டாருங்க. நான் அதான் கேட்டேன், கேள்வி நீங்க திருப்பி கேட்டீங்கன்னு சொன்னால, அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டாருன்னு சொன்னால நேத்து. அதுதான் அவர் சங்கர்னு சொல்லியிருந்தா தெரியும். ஏன்னா அதுல நீங்க சொன்ன மாதிரி அந்த டயலாக் சொல்லிச்சிருப்பாங்க, உங்களுக்கு பழைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். அதான் ப்ரோ, இப்போ நான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் அந்த விக்ரம் படம் பார்த்துட்டு வந்தோம். வந்தப்போ தான் உங்கள்கிட்ட அந்த சொன்னேன், நீங்கள் போய் பார்க்குற, நீங்கள் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு உங்கள் ஒப்பீனியன்? நான் இப்போ தான் வரேன். என்னதுங்க? இல்லை ப்ரோ, அன்னைக்கு நான் படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ சொன்ன வாரத்துக்கு சொன்னேன், கம்மியாக. அப்பா ஆமா புரிஞ்சுல, ஞாபகம் வந்துச்சு இப்ப ஞாபகம் வருது. அப்பா ஓகே ஓகே, படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி நான் பேசிக்கப்பட்டு டயர்டாகி கேள்வி கேட்டு பதில் சொல்லி முடிச்சு. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்துக்கு நான் ஃபுல் பாசிட்டிவா போட்டனாலதான் இவ்வளவு நேரம் பதில் சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். ஆனா நீங்க இப்பதான் ஞாபகம் வருது, நீங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. இப்ப கரெக்ட். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை நம்ம கணிப்பு சரியா இருக்காங்க. படம் பார்த்துட்டு அப்போ தான் நான் வந்தேன், வெயிட் கூட வரல. உங்கள் ஸ்பேஸ் பார்த்துட்டு டக்குன்னு உள்ளே வந்துட்டு, ரொம்ப நாளாச்சு நான் ஸ்பேஸ்லாம் வரதில்லை. இப்போ டக்குன்னு இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ண தான் வந்தேன். சரி, நம்ம அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம சொன்னது கரெக்டாக தான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்தேன். இல்ல ஆக்சுவலா நீங்க தான் கரெக்டா சொன்னீங்க. அன்னைக்கு 2-3 பேர் சொல்லும்போது எனக்கு என் பாயிண்ட் ஆஃப் அதாவது மத்த கரெக்டா நீங்க கரெக்டா சொன்னீங்க, அவங்க தப்பா சொன்னாங்கன்னு சொல்லல. எனக்கு கரெக்டா நீங்க சொன்னது கரெக்டா இருந்துச்சு. அன்னைக்கு 2 பேர் நெகட்டிவா சொன்னா, நீங்க ஒரு ஆள் பாசிட்டிவா சொன்னீங்க. அந்த நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் கரெக்டா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஒரு சின்ன டவுட், இந்த இதுல வந்து இவங்க அந்த சூராஜ் போன் பண்ணுவார்ல கட்டி வச்சிருக்கும் போது அவங்க அம்மாவுக்கு, அவங்க அம்மா பேசும்போது அவங்க கூட தானே அவரும் இருக்காரு, அவங்க அப்பாவும் ரவியும். இல்ல ஏன் அப்படி? அப்பா அம்மா ஒண்ணுமே தனித்தனியா தான் இருப்பாங்க. அவங்க இவங்க தனியா இருப்பாங்க, ரவி தனியா தான் இருப்பாரு. ரவி தனியா இருக்காரு, 2 பேரும் தனித்தனியா தான் இருப்பாங்க. அதாவது அந்த திருவிழா கூட்டத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க, அதுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அப்பாவும் மகனும் வீட்டுல தனியா இருப்பாங்க, இவங்க தனியா இருப்பாங்க, மும்மனே தனியா இருப்பாங்க. யாரும் மாட்டிக்கொண்டு இல்ல, அதுக்கப்புறம் பிளான் பண்ண போறாரு ப்ரோ. இல்ல, ரவி கேரக்டர் வந்து பார்த்தா பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அப்பதான் ரீச் ஆயிட்டு இருப்பாரு. இவர் வர சொல்லிடுவாரு, வீட்டுக்கு வர சொல்லிடுவாரு, அந்த ஆள் அனுப்பி விட்டுட்டு அவர் ஆனா வீட்டுக்கு போயிருக்க மாட்டாரு. இவர் போற வழியில பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். அது ஓகே. இல்ல இவங்க மறுபடியும் கடைசி சீன்ல எல்லாம் சேர்ந்து வருவாங்கல்ல, அது என்ன அதுக்கப்புறம் கூப்பிட்டு வர்றாரு அவரு ப்ரோ. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாரு ப்ரோ வீட்டுக்கு. அந்த சீன் அப்போ நம்ம போக மாட்டாரு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் வந்து ரீச் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து இவர் வர வீட்டுக்கு, கண்ணா நீ வீட்டுக்கு வந்திருக்கண்ணா, அவன் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விக்ரம் கூட சண்டை நடக்கும். அவர் வீட்டுக்கு வராதனாலதான் திரும்ப அங்கிருந்து தேடிட்டு வராங்க, விக்ரம் தேடிட்டு இங்க வீட்டுக்கு. மாணிக்கம் குடோனுக்கு அதை தானே அவர் சொல்லுவாங்க. இல்ல, அதுதான் ஏதோ ஒரு லேண்ட்மார்க் சொல்லி அவங்க வர சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அப்ப ஆனா அப்ப அதுக்கப்புறம் வராதனாலதான் அப்புறம் அவங்க வீட்டுக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது ஆமா பிரகாஷ் ப்ரோ, இந்த திலீப் அந்த அளவுக்கும் அது மாதிரி மாணிக்கம்ன்ற கேரக்டரும் வந்துகிட்டே இருக்கும். அந்த பேர் திலீப் அளவுக்கு இல்ல, நான் பிரசன்ட் போர்ஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அந்த மாணிக்கம்ன்ற நேம். ஆமா, ரெண்டு இடத்துல வரும். இல்ல ஒரு 4 இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ரைட்டிங் ஐடியா. இதுக்கு இவெல்லாம் வேஸ்ட்பா, மாணிக்கத்தை காலையில வேஸ்ட், இவனெல்லாம் நம்பாதீங்க.
அந்த குடிசையில உட்காருக்கு போது சொல்லுவாப்புல சூரஜ். ஆமா, அவரு வந்து இவர் எப்படி காளியை நம்புறாரோ அது மாதிரி அவர் மாணிக்கம்னு ஒரு கேரக்டர் இருக்கும் போல, அதை நம்புவார் போல. ஹலோ பிரகாஷ். சொல்லுங்க. ஹலோ. பிரகாஷ், ஜிபியூக்கு ப்ரீமியர் ஷோ இல்லைன்னா ஏர்லி மார்னிங் ஷோ இருக்கா இல்லையா? ப்ரீமியர் ஷோ வந்து 6ஆம் தேதி தான் பிரதர் கன்ஃபார்ம் ஆகும். அவங்க அப்பதான் வந்து அப்ளிகேஷனே போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பர்மிஷனுக்காக பர்மிஷன் கேட்கறாங்க போல இருக்கு. அந்த பர்மிஷன் வந்து நீங்க கடைசி கட்டத்துல போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கடைசி கட்டத்துல தான் தெரிய வரும். 6ஆம் தேதி பர்மிஷன் போட்டு அவங்க 7-8ல கொடுத்தாங்கன்னா தான் 9ஆம் தேதி ஷோ போடுவாங்க. அது இப்போதைக்கு நமக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஆனா ஏர்லி மார்னிங் ஷோ கிடையாது ப்ரோ. இப்போ இல்ல இப்போ நான் பாலக்காட்ல இப்போ ஆக்சுவலி இல்ல இப்போ பாலக்காட்ல இல்ல சொல்லுங்க, பேசுங்க. இல்ல ராம் பிரதர் முடிச்சிருங்க. பாலக்காட்டுல இப்போ பாலக்காட்ல வந்து இப்போ ஷோஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து ஏர்லி மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகுதாம்மா. அதான் நாங்க வந்து எதுக்கும் சேஃபர் சைடு வந்து 10 டிக்கெட்ஸ் அங்க சொல்லி வச்சிட்டோம். இன்கேஸ் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து 9 o'clockனா நாங்க வந்து இப்போ அங்கேயே நாங்க இது பண்ணிடுவோம். அதனால தான் கேட்டேன். சேஃபர் சைடு புக் பண்ணி வச்சுங்க. அது என்னைக்குமே சேஃப். ஏன்னா படம் புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இங்க திடீர்னு பர்மிஷன் கிடைக்கலன்னு வச்சுங்க, காலைல நமக்கு 9 மணியா ஷோ, ஃபாரின்ல வந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஃபாரின் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சிடும். கேரளால 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும். நமக்கு தான் 9 மணி ஆயிரும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி நாங்கள் 2000 கொடுத்து பார்த்தோம் இங்க 9 o'clock ஷோக்கு. பட் பாலக்காட்டுல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350 தான் ஃபேன் ஷோக்கு. கொள்ளையடிக்கிறானு ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்தை வந்து நீங்க வந்து ஏர்லி மார்னிங் 5 மணி 4 மணி 3 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுதுன்னா ஓகே, அந்த டைம்ல தியேட்டர் ஓப்பன்ல இருக்காது, பர்மிஷன் வாங்கி இது பண்ணணும். அதனால 9 மணி ஷோக்கு பர்மிஷன் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க, ஓகே. ஆனா அதுக்கு முந்தின நாள் 4 மணி 3 மணிக்கு ஷோ ஓடிட்டு இருக்குல்ல, அதுல ரிலீஸ் பண்றது வந்து ப்ரொடக்ஷன் சைடோட இதுதான், டெசிஷன் தானே. உண்மைதான். ஆனா என்னன்னா அந்த இடத்துல உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுது இல்ல உங்களுக்கு. நீங்க வந்து பெரிய நடிகர் படம்ல நீங்க சர்வசாதாரணமா வந்து இப்ப போலீஸ் பாதுகாப்பு, டிராபிக் ஜாம்ல இருந்து எல்லாமே நடக்கும்ல. நீங்க 9 மணிக்கு வந்து நீங்க கேட்கறது ராயம் தான். 9 மணிக்கு நீங்க நடக்காதா அப்படின்னு கேக்குறீங்க. 9 மணிக்கு நடக்கிறதுங்க தாண்டி அந்த நைட் நேரம் சண்டை நடக்கக்கூடாது, மோதல் நடக்கக்கூடாது, அந்த கொண்டாட்டங்கள் எதுவும் தவறு நடந்துடக்கூடாது. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா போலீஸ் பாதுகாப்பு கேட்பாங்க. அந்த போலீஸ் பாதுகாப்புக்கு அந்த நேரத்து முடிவுகளை வச்சு அது போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்கலாம். போலீஸ் பாதுகாப்பு இல்லாம நீங்க மொத்தம் நடத்தவே முடியாது. அதிர்ச்சி படங்கள் நம்ம பாக்குறோம்ல, எத்தனை படம் பார்த்திருப்போம். ஒரு 4 வேனாச்சும் கண்டிக்கும், ஒவ்வொரு தேட்டருக்கும் ஒவ்வொரு வேனாச்சும் நிற்கும். அந்த வேன் சும்மா நிற்கும். எதுக்குன்னா ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் கொடுக்கணும், ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பயம் கொடுக்கணும், இங்க தப்பு நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு போலீஸ் வேன் நிற்கும். அதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கணும். அது ஒவ்வொரு தேட்டருக்காரும் ஒவ்வொரு போலீஸ்ல போய் பர்மிஷன் வாங்கலாம். தேட்டருக்காரங்க செலவு, பர்மிஷன் வாங்க முடியாது, கஷ்டம் வரும். அதுக்கு ஒட்டு மொத்தமா இந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிட்டா வேலை முடிஞ்சுச்சு. அதுக்காக ஒரு இது வந்து ரூல்ஸ் கிடையாது, ஒரு சேஃப்டிக்காக பண்றதுதான். இல்ல ப்ரோ, இப்ப மைத்ரி வந்து புஷ்பா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ப்ரீமியர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஃபேன் சைடு ஃபேன்ஸ் வந்து போட்டதா சொன்னாங்க. அங்க வந்து நல்ல வரவேற்பு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அது ஏன் போட மாட்டோறான்னு கேட்டதுக்கு அவங்க அந்த திருச்சி ஸ்ரீதர் இருப்பார்ல, அவர் ஒரு பேட்டியை சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க சைடு வந்து பாத்தீங்கன்னா தியேட்டருக்காரங்க வந்து டிக்கெட் வந்து நிர்ணயம் பண்றாங்க விலை, அது எவ்வளவு வச்சுக்கலாம். ஆனா நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எவ்வளவு கவுண்டர்ல கொடுத்து வாங்குறோமோ அதுதான் டிக்கெட்டு, அதுக்கு மேல நம்ம வைக்க முடியாது. அதனால நமக்கு ஒரு பிரீமியர் ஷோ வச்சாலுமே அதுல பெருசா ஒண்ணுமே இருக்காது. டிக்கெட் ஐயா கொடுக்க முடியாது, நார்மலா கொடுக்கறதுனால பெருசா அது இதாகாது. அதனால கொஞ்சம் வைக்கிறது வாய்ப்பு இல்லை, சுத்தமா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன ப்ரோ மேட்ச் யார் ஜெயிப்பா? மும்பை. அப்படி நடக்க கூடாதே ப்ரோ. இன்னைக்கு காரசாரமா விவாதம் நடந்தனால மேட்ச் மேல முழு கவனமே இல்லை. இன்னைக்கு பார்க்கவே இல்லை, சும்மா டிவி ஓடுது தவிர கண்ணுல இருக்க தவிர என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அதாவது பாத்தீங்கன்னா நேத்து ஸ்கோர் இன்னைக்கு ஸ்கோர் ஒரே ஸ்கோர் தான். இன்னைக்கு ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க டம்ளர் எடுத்துருவாங்க, இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த மாதிரிதான் மாத்தி மாத்தி கொஞ்சம் ஃபைட் வரும். ஏன்னா ஸ்கோர் ஒன்னே தான் அப்படிங்கிறப்போ வந்து இல்ல ஆர்சிபி நேத்து நல்லா விளையாண்டாங்க.
அவங்க பவுலிங் வந்து எப்பயும் போன சீசன்ல வந்து பவுலிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ரன்னு ஜாஸ்தி கொடுப்பாங்க, ஆனா இந்த டைம் ரொம்ப கண்டெயின் பண்ணாங்க. பிளஸ் வந்து ஃபீல்டிங் செட்டப்ல பயங்கரமா இருந்துச்சு. இம்ப்ரெசிவா இருந்துச்சு ப்ரோ. அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு ஆர்சிபியோடது. சென்னை கொஞ்சம் உழப்பிட்டானுங்க. ஆமா சரி பிரகாஷ், நான் முடிச்சிடலாமா? யாருக்கு சாமி? சரி ரைட்டு. மிச்ச மேட்ச் முழுசா அம்மன் யோகமா ஓகே பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு பயங்கரமா பக் ஆகுது. இப்ப விட்டு விட்டு கேக்குது. ஒரு வாட்டி பரணி ப்ரோ ஸ்பேஸ் போட சொல்லுங்க. எப்ப இருக்குன்னு பாப்போம். நானா? போடுங்க ப்ரோ. தூக்கி முட்டுறதெல்லாம் இல்ல ப்ரோ. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி எப்படி கட் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, பரணி ப்ரோ அந்த துப்பாக்கி வாங்கி கொஞ்ச நாள் நீங்க வைங்க, என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஏங்க அதுக்காக இல்லைங்க, ஸ்பேஸ் போட்டா ஃபுல்லா இருக்கும். நான் அப்பப்ப ஏதாவது ஒர்க்குன்னு சொல்லிட்டு நடுவில் போவேன், அதுக்கு தான். பாருங்க இப்ப கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரகாஷ் ப்ரோ தனி உலகத்துல பேசிட்டு இருக்காரு. முடிச்சிடலாம் நாளைக்கு. அதான் நீங்க தனியா பேசிட்டு இருக்கீங்க. எதுவுமே கேட்கல. சரி விடுங்க ப்ரோ, விடுங்க. எனக்கு கோஹோஸ்ட் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் ஸ்பேஸ. துப்பாக்கி கொஞ்ச நாள் என்கிட்ட கொடுங்க. எதுக்கு முடிச்சு விடுறதுக்கு ஒரே ரெடியா? ஓகே ஓகேங்க. பாய் பாய்.